தமிழ்நாடு எதிர்கொள்ளும் அண்டை மாநில நதிநீர் பிரச்சினைகள் காவேரி, முல்லைப்பெரியாறு, பருவமழை மாற்றம் மற்றும் நிலத்தடி நீர்வீழ்ச்சி ஆகிய சூழலில் இருக்கும் நீரை காப்பதும் தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர்ச் சுரண்டலை முறைப்படுத்துவதும் மிக முக்கியமான அரசியல் மற்றும் சமூக விவாதமாகும். தமிழ்நாட்டின் தற்போதைய நதிநீர் சிக்கல்கள் நிலத்தடி நீர்வீழ்ச்சி மற்றும் தனியார்களின் நீர் பயன்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்டு முதலமைச்சருக்கு சமர்ப்பிக்கும் வடிவில் நீர் மேலாண்மை பற்றிய விரிவான ஆய்வறிக்கையின் வரைவு. ஆய்வறிக்கை தலைப்பு: எதிர்காலம். முதலமைச்சர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய். தண்ணீர் எதிர்கால சந்ததிகளுக்கு விடக்கூடிய இறுதி எச்சரிக்கை. 1. அறிமுகம் மற்றும் பின்னணி. தமிழ்நாடு வரலாற்று ரீதியாகவே நதிநீர் விவகாரங்களில் அண்டை மாநிலங்களை சார்ந்திருக்கும் நிலையில் உள்ளது. காவிரி நதிநீர் உரிமை போராட்டம், முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு மற்றும் பாலாறு நதிநீர் விவகாரங்கள் ஆகியவை மாநிலத்தின் நீர் பாதுகாப்பிற்கு தொடர் சவால்களாக உருவெடுத்துள்ளன. பருவமழை பொய்த்தல் மற்றும் புவி வெப்பமயமாதல் காரணமாக மாநிலத்தின் இயல்புநிலை நீர் ஆதாரங்கள் சுருங்கி வரும் வேளையில் இருக்கும் நிலத்தடி நீரையும் நன்னீர் ஆதாரங்களையும் பாதுகாப்பது அரசின் தலையாய கடமையாகிறது. 2. தனியார்களின் நீர்ச் சுரண்டல் ஒரு கடுமையான எச்சரிக்கை. மாநிலத்தின் நன்னீர் ஆதாரங்கள் வணிகமயமாக்கப்பட்டு கட்டுப்பாடற்ற முறையில் உறிஞ்சப்படுவது எதிர்கால சந்ததியினரின் குடிநீர் உரிமையை பறிப்பதாக அமைந்துள்ளது. தொழிற்துறை மற்றும் பயன்பாடு. ஜவுளி, தோல் பதனிடுதல், இரசாயனம், பானங்கள் தயாரிப்பு, கட்டிடக் கட்டுமானம், தரவு மையங்கள் டேட்டா சென்டர்ஸ் மற்றும் தனியார் கேன் பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் தினமும் பல கோடி லிட்டர் நன்னீரை பயன்படுத்துகின்றன. நிலத்தடி நீர் மட்டம் வீழ்ச்சி. வணிக லாபத்திற்காக ஆழ்துளை கிணறுகள் மூலம் எவ்வித கட்டுப்பாடுமின்றி நீர் உறிஞ்சப்படுவதால் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மட்டம் அபாயகரமான மண்டலத்திற்கு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரெட் சோன்ஸ் தள்ளப்பட்டுள்ளது. இயற்கை அழிவும் வெளியேற்றமும். தனியார் நிறுவனங்கள் இயற்கை வளங்களைச் சுரண்டி லாபம் ஈட்டிய பின் அதன் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை அப்பகுதி மக்களிடமே விட்டுச் செல்லும் போக்கு உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். மாநில நீர் தணிக்கை குழு ஸ்டேட் வாட்டர் ஆடிட் பாடி. அனைத்து பெரிய தொழிற்சாலைகளும் ஆண்டுதோறும் தங்களது நீர் பயன்பாடு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை குறித்த நீர் தணிக்கை அறிக்கையை வாட்டர் ஆடிட் ரிப்போர்ட் சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்க அரசு ஒரு தனிக்குழுவை அமைக்க வேண்டும். 4. நீர்வளம் என்பது தனிநபரின் அல்லது நிறுவனங்களின் வணிகச் சொத்து அல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிர்கால சந்ததியினருக்குமான பொது சொத்து. அண்டை மாநில நதிநீர் பிரச்சினைகளுக்கு இடையே நம்மிடம் உள்ள நீர் ஆதாரங்களை முறைப்படுத்தி தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு கடுமையான நீர்ச் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இக்கொள்கை பரிந்துரைகளை ஆராய்ந்து மாநிலத்தின் எதிர்கால நீர்வள பாதுகாப்பிற்கான தொலைநோக்கு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என இவ்வாறு ஆய்வறிக்கை வலியுறுத்துகிறது. முதலமைச்சருக்கோ அல்லது அரசு பொறுப்பில் உள்ளவர்களுக்கோ ஆலோசனை வழங்கும் வகையிலான அறிக்கையையோ அல்லது கட்டுரைகளையோ தயார் செய்ய தனியார்களின் நீர்ச் சுரண்டலை தடுத்து நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான சில முக்கிய கொள்கை பரிந்துரைகள் பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் இதோ. தனியார்கள் நீர்ச் சுரண்டலை தடுக்கவும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் அரசிற்கான முதன்மை கொள்கை பரிந்துரைகள். 1. வணிக ரீதியிலான நீர் உறிஞ்சுதலுக்கு கடுமையான நீர்வரிகள் மற்றும் வரம்புகள் வாட்டர் கோடா மற்றும் ஹெவி டாக்ஸேஷன். அளவீடு செய்தல். மாண்டட்ரி வாட்டர் மீட்டரிங். தொழிற்சாலைகள், ரிசார்ட்டுகள், பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்கள் நிலத்தடியில் இருந்தோ அல்லது நீர்நிலைகளில் இருந்தோ எடுக்கும் ஒவ்வொரு லிட்டர் நீருக்கும் கட்டாயமாக டிஜிட்டல் நீர் மீட்டர்கள் பொருத்தப்பட வேண்டும். அதிகப்படியான பயன்பாட்டு கட்டணம் புரோகிரசிவ் வாட்டர் பிரைசிங். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தனியார் நிறுவனங்கள் நீரை பயன்படுத்தினால் அதற்கு மிக அதிக அளவிலான வணிக கட்டணமும் ஹெவி இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டாக்ஸ் அபராதமும் விதிக்கப்பட வேண்டும். 2. நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தை கடுமையாக்குதல் ஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேஷன் ஆக்ட். சிவப்பு மண்டலங்கள் ரெட் சோன்ஸ். நிலத்தடி நீர் மட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சுற்றிலும் தனியார் நிறுவனங்கள் ஆழ்துளை கிணறுகள் போர்வெல்ஸ் அமைப்பதைத் தடுத்து பாதுகாக்கப்பட்ட நீர் மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும். அனுமதி மற்றும் கண்காணிப்பு. உரிமம் பெறாமல் நிலத்தடி நீரை உறிஞ்சி லாரிகள் மூலம் விற்கும் தனியார் ஏஜென்சிகளை உடனடியாக பறிமுதல் செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3. ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD கட்டாயமாக்கல். மறுசுழற்சி மாண்டட்ரி வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங். ஜவுளி ஆலைகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், இரசாயன நிறுவனங்கள் மற்றும் பெரிய குடியிருப்பு வளாகங்கள் அபார்ட்மெண்ட்ஸ் மொல்ஸ் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரையே தங்கள் தேவைகளுக்கு 100 விழுக்காடு மீண்டும் பயன்படுத்த வேண்டும். புதிய நன்னீரை தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்துவதை குறைத்து சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தொழிற்சாலைகளுக்கு அதிகளவில் பயன்படுத்த கட்டாயப்படுத்த வேண்டும். 4. இயற்கை நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் மற்றும் பாதுகாத்தல். ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் மற்றும் நதிப்படுகைகளில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை தயவுதாட்சண்யமின்றி அகற்றுவது. தூர்வாறுதல் மற்றும் நீர் சேமிப்பு. ஆற்றுப்படுகைகளில் மணல் அள்ளுவதை முற்றிலுமாக தடுத்து ஒவ்வொரு மழைக்காலத்திற்கு முன்பும் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது. 5. விவசாயம் மற்றும் தொழிற்துறைக்கான நீர் தணிக்கை வாட்டர் ஆடிட்.
தொழிற்சாலைகள் தங்களது உற்பத்தி செயல்முறைகளில் எவ்வளவு நீரை பயன்படுத்துகின்றன. அதில் எவ்வளவு கழிவாகிறது என்பதை தொடர்ச்சியாக கண்காணிக்க அரசு நீர் தணிக்கை குழுக்களை ஸ்டேட் வாட்டர் ஆடிட் டீம்ஸ் அமைக்க வேண்டும். இந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து பட்டியல்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வணிக ரீதியாகவும் தொழில்துறை ரீதியாகவும் நீர் பயன்படுத்தப்படும் அனைத்து துறைகளின் முழுமையான மற்றும் விரிவான பட்டியல் கீழே தொகுக்கப்பட்டுள்ளது. 1. மின் உற்பத்தி மற்றும் எரிசக்தி துறை பாவா மற்றும் எனர்ஜி செக்டர். அணுமின் நிலையங்கள் மற்றும் வெப்ப மின் நிலையம் பெரிய எந்திரங்கள் மற்றும் அணு உலைகளை குளிரூட்ட கூலண்ட் டவர்ஸ். வெப்ப மின்சாரம் தார்மல் பவர் நீரை அதிவெப்ப நீராவியாக ஸ்டீம் மாற்றி டர்பைன்களைச் சுழற்றி மின்சாரம் தயாரிக்க. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் ஒயில் ரஃபைனரிஸ் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கவும் நீராவியை பயன்படுத்தி மூலக்கூறுகளை பிரிக்கவும் ஸ்டீம் கிராகங். ஹைட்ராலிக் பிராக்சரிங் ஃப்ராகங் பூமிக்கு அடியில் உள்ள பாறைகளை உடைத்து இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை வெளியே எடுக்க அதிக அழுத்தத்தில் நீர் செலுத்துதல். 2. உற்பத்தி மற்றும் தொழில்துறை மானியூஃபேக்சரிங் மற்றும் ஹெவி இண்டஸ்ட்ரி. பானங்கள் மற்றும் திரவப் பொருட்கள் தயாரிப்பு மென்பானங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிநீர் மதுபானங்கள் ஜூஸ் போன்றவற்றில் முதன்மை மூலப்பொருளாக. மருந்து மற்றும் அழகுசாதன பொருட்கள் மருந்துகள் சிரப் குளுக்கோஸ் சேலைன் கிரீம்கள் மற்றும் திரவச் சோப்புகள் தயாரிப்பில். வேதி தொழிற்சாலைகள் இரசாயனங்களை தயாரிக்க கரைப்பானாக சொல்வன்ட் பயன்படுத்த மற்றும் வேதி வினைகளை கட்டுப்படுத்த. காகிதம் மற்றும் கூழ் ஆலைகள் பேப்பர் மில்ஸ் மரக்கட்டைகளை கூழாக்கவும் காகிதத்தாள்களை உருவாக்கவும் பெருமளவில் நீர் பயன்பாடு. ஜவுளித்துறை டெக்ஸ்டைல் மில்ஸ் துணிகளுக்கு சாயம் தோய்க்க டயன் துணிகளை அலச மற்றும் பதப்படுத்த. தோல் பதனிடுதல் டானரிஸ் பச்சை தோல்களை ஊறவைக்க சுத்தம் செய்ய மற்றும் இரசாயன செயலாக்கம் செய்ய. மரத்தொழில் டிம்ப மில்ஸ் வெட்டப்பட்ட மரக்கட்டைகள் காய்ந்து விரிசல் விழாமல் இருக்க நீர் தெளித்து ஈரப்பதமாக வைத்திருத்தல். பிரிண்டிங் மற்றும் பேக்கேஜிங் பெரிய அளவிலான அச்சிடும் எந்திரங்களை குளிரூட்டவும் மை தயாரிப்பில் கலக்கவும். 3. கட்டுமானம் மற்றும் சுரங்கத் தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மைனிங். கான்கிரீட் தயாரிப்பு சிமெண்ட் மணல் ஜல்லி ஆகியவற்றை ஒன்றிணைக்க நீர் அத்தியாவசியம். கட்டிட பராமரிப்பு கியோரங் கட்டப்பட்ட கான்கிரீட் சுவர்கள் தூண்கள் மற்றும் தளங்கள் பலமடைய தொடர்ந்து நீர் தெளித்தல். சுரங்கத் தொழில் மைனிங் பாறைகள் மற்றும் மண்ணிலிருந்து தங்கம் நிலக்கரி தாமிரம் போன்ற கனிமங்களை கழுவி பிரித்தெடுக்க. தூசி கட்டுப்பாடு டஸ்ட் சப்ரஷன் சுரங்கங்கள் மற்றும் பெரிய கட்டுமான பகுதிகளில் எழும் தூசிகளை கட்டுப்படுத்த நீர் தெளித்தல். 4. விவசாயம் உணவு மற்றும் கால்நடை ஆக்ரிகல்ச்சர் ஃபுட் மற்றும் லைவ்ஸ்டாக். வணிக பயிர் பாசனம் நெல் கோதுமை கரும்பு காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிக அளவில் சாகுபடி செய்ய. ஹைட்ரோபோனிக்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் மண்ணே இல்லாமல் நீரில் ஊட்டச்சத்துக்களை கலந்து தாவரங்களை வளர்க்கும் நவீன விவசாயம். திசு வளர்ப்பு டிஷ்யூ கல்ச்சர் தாவர திசுக்களை சோதனை கூடங்களில் செயற்கையாக வளர்க்க சுத்திகரிக்கப்பட்ட நீர். கால்நடை வளர்ப்பு லைவ்ஸ்டாக் ஆடு மாடு கோழி பண்ணைகளில் விலங்குகளின் குடிநீருக்கும் கொட்டகைகளை தினமும் சுத்தம் செய்யவும். மீன் வளர்ப்பு ஆக்வாகல்ச்சர் வணிக ரீதியிலான நன்னீர் மற்றும் உப்புநீர் மீன் இறால் பண்ணைகள். உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ரோசெசிங் காய்கறிகள் பழங்கள் மற்றும் இறைச்சியை வணிக ரீதியாக கழுவ பதப்படுத்த மற்றும் டப்பாக்களில் அடைக்க கானங். பனிக்கட்டி உற்பத்தி ஐஸ் பிளான்ட்ஸ் உணவுகள் மீன் மற்றும் இறைச்சியை கெடாமல் பாதுகாக்கவும் போக்குவரத்திற்கும் பனிக்கட்டிகள் தயாரிக்க. 5. தொழில்நுட்பம் மற்றும் நவீன சேவைகள் ஐடி டெக் மற்றும் அட்வான்ஸ் யூசஸ். தரவு மையங்கள் டேட்டா சென்டர் கூலங் கூகுள் மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களின் சர்வர்கள் அதிக வெப்பமடைவதை தடுக்க பயன்படும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் லிக்விட் கூலங். என்ஜின் சோதனை கூடங்கள் புதிதாக தயாரிக்கப்படும் வாகன என்ஜின்களின் வெப்பத்தை கட்டுப்படுத்த நீர் சுழற்சி அமைப்புகள் வாட்டர் ஜாகட டெஸ்டங். துல்லிய நீர் வெட்டுதல் வாட்டர்ஜெட் கடங் மிக அதிக அழுத்தத்தில் நீரை செலுத்தி தடிமனான இரும்பு பாறை மற்றும் கண்ணாடிகளை துல்லியமாக வெட்டும் தொழில்நுட்பம். 6. போக்குவரத்து மற்றும் பராமரிப்பு சேவைகள் டிரான்ஸ்போர்ட் மற்றும் கிளீனிங் சர்வீசஸ். வணிக வாகன கழுவுதல் கார்கள் பஸ்கள் லாரிகள் விமானங்கள் மற்றும் ரயில்களை கழுவி சுத்தம் செய்யும் சர்வீஸ் சென்டர்கள். வணிகச் சலவையகங்கள் கமர்ஷியல் லுண்ட்ரீஸ் ஹோட்டல்கள் மருத்துவமனைகளின் உடைகள் மற்றும் துணிகளை துவைக்கவும் நீராவியால் ஸ்டீம் அயர் செய்யவும். மருத்துவ உபகரண கிருமிநீக்கம் மருத்துவமனைகளில் எந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை நீராவியால் கிருமிநீக்கம் செய்ய ஆட்டோஸ்லவிங். 7. சுற்றுலா பொழுதுபோக்கு மற்றும் ஊடகம் ஹாஸ்பிட்டாலிட்டி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் மீடியா. ரிசார்ட் மற்றும் ஹோட்டல்கள் செயற்கை அருவிகள் நீரூற்றுகள் ஃபவுண்டன்ஸ் பெரிய அக்வாரியங்கள் மற்றும் ஆடம்பர நீச்சல் குளங்கள் பராமரிப்பு. சொகுசு கப்பல்கள் க்ரூஸ் ஷிப்ஸ் ஆயிரக்கணக்கான பயணிகளின் அன்றாட தேவைகளுக்கும் கழிவு நீர் மேலாண்மைக்கும். நீர் பூங்காக்கள் வாட்டர் பார்க்ஸ் தீம் பார்க்குகளில் உள்ள விளையாட்டுகள் மற்றும் நீச்சல் குளங்களை நிரப்ப. சினிமா மற்றும் படப்பிடிப்பு ஃபில்ம் ப்ரொடக்ஷன் திரைப்பட படப்பிடிப்புகளுக்காக செயற்கை மழை பனி மற்றும் மூடுபனி உருவாக்க. 8. சிறப்பு நீர் தயாரிப்பு தொழில்கள் வாட்டர் ப்ரோசெசிங் இண்டஸ்ட்ரீஸ். பாட்டில் குடிநீர் ஆலைகள் நிலத்தடி நைர் அல்லது ஆற்று நீரை யூவி ஓசோனேற்றம் மூலம் சுத்திகரித்து பாட்டில்களில் அடைத்து விற்கும் தொழில்.
கி அயனியாக்கம் மற்றும் காய்ச்சி வடித்தல் டஸ்டில் டிஅயனைஸ்ட் வாட்டர் பேட்டரிகள் மருத்துவமனை திரவங்கள் மற்றும் சோதனை கூடங்களுக்கு தேவைப்படும் தாதுக்களற்ற தூய்மையான நீர் அல்ட்ர பியோர் வாட்டர் தயாரிப்பு. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு பொருள். எதிர்காலம் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் தற்போதைய நீர் நெருக்கடி நிலத்தடி நீர் வீழ்ச்சி தனியார்களின் நீர் சுரண்டல் மற்றும் எதிர்கால சந்ததிக்கான நீர்வள பாதுகாப்பு குறித்த கொள்கை ஆய்வறிக்கை. 1. ஆய்வறிக்கை அறிமுகம். இறுதி எச்சரிக்கையின் விளிம்பில் தமிழ்நாடு தன் வரலாற்றிலேயே சந்திக்காத அளவிற்கு மிக கடுமையான நீரியல் நெருக்கடியின் ஹைட்ரலோஜிக்கல் கிரைசஸ் முனையில் நின்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் புவியியல் ரீதியான மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு ஆகியவை அவற்றின் உச்சபட்ச வரம்பை எட்டிவிட்டன. 95% அதிகமான மேற்பரப்பு நீரும் 80% அதிகமான நிலத்தடி நீரும் ஏற்கனவே முழுமையாக பயன்படுத்தப்பட்டு விட்டன. மாறிவரும் காலநிலை மாற்றம் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார்களின் நீர் வணிகம் மற்றும் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பங்கீட்டுச் சிக்கல்கள் ஆகியவை இணைந்து தமிழ்நாட்டை ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியுள்ளன. எதிர்வரும் தசாப்தங்களில் எழும் நீர் தேவையை நிறைவு செய்ய தவறினால் இது வெறும் விவசாயச் சரிவோடு நிற்காமல் மாநிலத்தின் அமைதி சமூக சமநிலை மற்றும் பொருளாதாரத்தையே சீர்குலைக்கும் பேரபாயமாக உருவெடுக்கும். இச்சூழலில் புதிய அரசின் தலைமை பொறுப்பேற்றுள்ள தாங்கள் நிலுவையில் உள்ள நீர் கொள்கைகளை மறுசீரமைத்து தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தீர்வுகளை செயல்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். 2. அண்டை மாநில நதிநீர் பிரச்சினைகள் உரிமைகளும் மூலோபாய அணுகுமுறையும். தமிழ்நாட்டின் குடிநீர் மற்றும் வேளாண்மை சங்கிலி அண்டை மாநிலங்களைச் சார்ந்தே பிணைக்கப்பட்டுள்ளது. வரலாற்று ரீதியான ஒப்பந்தங்களும் நீதிமன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருந்தபோதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் தொடர் முட்டுக்கட்டைகள் நிலவுகின்றன. காவேரி நதிநீர் பங்கீடு மற்றும் மேகதாது அச்சுறுத்தல். காவேரி நடுவர் மன்ற இறுதித் தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நீரை பெறுவதில் குறிப்பாக மழையளவு குறையும் வறட்சி ஆண்டுகளில் டஸ்ட்ரஸ் இயர்ஸ் கர்நாடக அரசு சுமூகமான பங்கீட்டிற்கு முன்வருவதில்லை. மேகதாது அணை அச்சுறுத்தல். காவேரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்ட கர்நாடகா மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தமிழ்நாட்டின் காவேரி டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்தை முற்றிலும் முடக்கி பாலைவனமாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளன. அரசின் அணுகுமுறை. காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு CWME முழுமையான தன்னாட்சி அதிகாரத்தை வலியுறுத்துவதோடு வறட்சிக்கால பங்கீட்டுச் சூத்திரத்தை டஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலா அறிவியல் பூர்வமாக வரையறுக்க சட்டப் போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும். முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு மற்றும் தென் தமிழக வாழ்வாதாரம். தென் தமிழகத்தின் 5 மாவட்டங்களின் நீர் ஆதாரமான முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த போதிலும் கேரள அரசு அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி தடைகளை ஏற்படுத்துகிறது. அரசின் அணுகுமுறை. அணையை பலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிப்பதுடன் பன்னாட்டு பொறியியல் வல்லுநர்களைக் கொண்டு அணையின் உறுதியை உலகிற்கு பறைசாற்றி கேரள அரசின் தவறான பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும். பாலாறு மற்றும் சிறுவாணி சிக்கல்கள். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகளை கட்டுவதும் கேரளா சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயல்வதும் வட மற்றும் மேற்கு தமிழகத்தின் நீர் ஆதாரங்களை பாதிக்கின்றன. மாநில எல்லை தாண்டிய நதிநீர் சிக்கல்களை கையாள பிரத்யேக சட்ட மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய உயர் மட்ட ஆணையம் ஒன்றை அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். 3. பருவமழை மாற்றம் மற்றும் நிலத்தடி நீர்வீழ்ச்சி. காலநிலை மாற்றமும் பொழியும் மழையின் தன்மையும். புவி வெப்பமயமாதல் காரணமாக தமிழ்நாட்டின் பருவமழை பொழிவு இயல்பு நிலையை இழந்துவிட்டது. குறுகிய நாட்களில் பெய்யும் அதிகப்படியான கனமழை எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி நீரைச் சேமிக்க முடியாமல் கடலில் கலக்கச் செய்கிறது. அதேநேரம் நீடித்த வறட்சி காலங்கள் நிலத்தடி நீரை சார்ந்திருக்கும் நிலையை அதிகரிக்கின்றன. ஆபத்தான நிலத்தடி நீர்வீழ்ச்சி. மாநிலத்தில் உள்ள 385 ஒன்றியங்களில் பாதியிற்கும் மேற்பட்டவை ஆபத்தான ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் மற்றும் ஆபத்தான கிரிட்டிக்கல் மண்டலங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கடல்நீர் ஊடுருவல். திருவள்ளூர் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீர் வரம்பிற்கு மீறி உறிஞ்சப்படுவதால் கடல்நீர் நிலத்தடிக்குள் புகுந்து நன்னீர் ஆதாரங்களை உவர்நீராக மாற்றி வருகிறது. அரசின் அணுகுமுறை. பாரம்பரிய நீர்நிலைகளான ஏரிகள் கண்மாய்கள் குளங்களை தூர்வாருவதுடன் அவற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தயவுதாட்சணியமின்றி அகற்ற வேண்டும். நதிகளின் குறுக்கே தடுப்பணைகள் செக் டாம்ஸ் கட்டுவதை போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட வேண்டும். 4. தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலும் முறைப்படுத்தலும். தற்போதைய சமூக அரசியல் கள யதார்த்தம். வணிக நோக்கம் கொண்ட தனியார் குடிநீர் நிறுவனங்கள் பேக்கேஜ்டு வாட்டர் ஆலைகள் தொழிற்சாலைகள் மற்றும் ஆழ்துளை கிணறு லாரி உரிமையாளர்கள் கிராமப்புறங்களின் நிலத்தடி நீரை எவ்வித கட்டுப்பாடும் இன்றி வர்த்தகப் பொருளாக உறிஞ்சி வருகின்றனர். இது அப்பகுதிகளின் விவசாய கிணறுகளை வற்றச் செய்வதோடு உள்ளூர் மக்களின் அடிப்படை குடிநீர் உரிமையையும் பறிக்கிறது. முறைப்படுத்துவதற்கான சட்ட மற்றும் நிர்வாக நடைமுறைகள். நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டச் சீர்திருத்தம். நிலத்தடி நீர் பயன்பாட்டை முறைப்படுத்த தற்போதிருக்கும் சட்டங்களை தற்கால சூழலுக்கு ஏற்ப சட்டப்பூர்வமாக வலுப்படுத்தி சட்டவிரோத நீர் உறிஞ்சுதலுக்கு கடுமையான சிறைத்தண்டனையும் அபராதமும் விதிக்க வேண்டும்.
டிஜிட்டல் கண்காணிப்பு மண்டலம் வணிக ரீதியாக நீரை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்கள் டிஜிட்டல் வாட்டர் மீட்டர்ஸ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். நிலத்தடி நீர் கண்காணிப்பு ஆணையம் மூலம் உறிஞ்சப்படும் நீரின் அளவை நிகழ்நேரத்தில் ரியல் டைம் கண்காணிக்க வேண்டும். ஆபத்தான மண்டலங்களில் தடை நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் சரிந்துள்ள ஒன்றியங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். 5. முதலமைச்சருக்கான கொள்கை பரிந்துரைகள் மற்றும் வருங்கால முன்னெடுப்புகள். ஒருங்கிணைந்த தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை ஆணையம் வேளாண்மை உள்ளாட்சி தொழிற்துறை மற்றும் பொதுப்பணித்துறை ஆகியவற்றை உள்ளடக்கி முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இயங்கும் உயர்மட்ட ஆணையத்தை உருவாக்க வேண்டும். வேளாண்மையில் நீர் சிக்கனம் மாநிலத்தின் 70 விழுக்காடு மேற்பரப்பு நீர் விவசாயத்திற்கு பயன்படுவதால் நுண்பாசன முறைகளான சொட்டுநீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு 100 விழுக்காடு மானியத்துடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும். குறைந்த நீர் தேவைப்படும் சிறுதானிய சாகுபடியை விரிவுபடுத்த வேண்டும். கழிவுநீர் மறுசுழற்சி கட்டாயம் நகர்ப்புற கழிவுநீரை 100 விழுக்காடு சுத்திகரித்து ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் அதனை தொழிற்துறைக்கும் கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு தணிக்கை நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் முறையாகச் செயல்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய காலமுறை தணிக்கை வாட்டர் ஆடிட் செய்யப்பட வேண்டும். முடிவுரை தண்ணீர் என்பது வெறும் பயன்பாட்டுப் பொருள் அல்ல. அது தமிழ்நாட்டின் எதிர்கால சமூக நீதி மாநில சுயமரியாதை மற்றும் அடுத்த தலைமுறையின் உயிர்வாழ்விற்கான அடிப்படையாகும். அண்டை மாநிலங்களுடனான உரிமைகளை சட்டப்பூர்வமாக போராடி பெறுவதோடு மாநிலத்திற்குள் இருக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்பதும் தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலை தடுத்து நிறுத்துவதும் தங்களது தலைமையிலான அரசாங்கத்தின் உடனடி முதன்மை பணியாக இருக்க வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு நாம் விட்டுச் செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து சுத்தமான நீர் வளமே ஆகும். மேற்கண்ட பரிந்துரைகளை உள்ளடக்கிய விரிவான அவசர சட்டங்களையும் திட்டங்களையும் விரைந்து செயல்படுத்தி தமிழ்நாட்டின் நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடல்நீரை குடிநீராக்குதல் டீசாலினேஷன் பிளான்ட்ஸ் ரோ மற்றும் நீராவி முறைகள் மூலம் கடல்நீரை சுத்திகரித்து குடிநீராகவும் தொழிற்துறை நீராகவும் மாறுவது. கழிவுநீர் மறுசுழற்சி ஆலைகள் தொழிற்சாலை மற்றும் நகர கழிவுநீரை சுத்திகரித்து மீண்டும் பிற தொழில்களுக்கு பயன்படுத்தத்தக்க நீராக மாறுவது. தமிழ்நாடு இன்று சந்தித்து வரும் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளுள் நீர் மேலாண்மையும் நீர் உரிமைகளும் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பங்கீட்டுச் சிக்கல்கள் மாறிவரும் பருவமழை பொழிவு வேகமாகச் சரிந்துவரும் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர்ச் சுரண்டல் ஆகியவை மாநிலத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் சவால்களாக உருவெடுத்துள்ளன. காவேரி மற்றும் முல்லைப் பெரியாறு நதிநீர் பிரச்சினைகள். தமிழ்நாட்டின் வேளாண்மை மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு அண்டை மாநிலங்களில் இருந்து பாயும் ஆறுகளே பிரதான ஆதாரமாக விளங்குகின்றன. இதில் காவேரி நதிநீர் பிரச்சினை வரலாற்று பின்னணியும் அரசியல் மற்றும் சட்டப் போராட்டங்களையும் கொண்டது. கர்நாடக மாநிலத்துடன் நிலவும் இச்சிக்கலில் நடுவர் மன்ற தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற இறுதித் தீர்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் இயல்பான மழைக்காலங்கள் மற்றும் வறட்சி காலங்களில் உரிய நீரை பெறுவதில் தொடர் முட்டுக்கட்டைகள் நீடிக்கின்றன. கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட முனையும் முயற்சி தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்தை மேலும் பாதிப்பிற்குள்ளாக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. மறுபுறம் கேரளாவுடன் நிலவும் முல்லைப்பெரியாறு அணை சிக்கல் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகியவற்றின் வாழ்வாதாரத்தோடு தொடர்புடையது. அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவது தொடர்பாகவும் அணையின் பலம் குறித்த அச்சங்களை முன்னிறுத்தியும் கேரள அரசு எழுப்பும் வாதங்கள் சட்டரீதியான தீர்ப்புகளுக்குப் பிறகும் முழுமையாக தீர்க்கப்படாமல் நீடிக்கின்றன. ஒப்பந்த உரிமைகளின்படி தமிழ்நாட்டிற்குச் சேர வேண்டிய நீரை பெறுவதும் அணையின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் தென் தமிழகத்தின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மிக அத்தியாவசியமாகும். பருவமழை மாற்றமும் நிலத்தடி நீர்வீழ்ச்சியும். புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக தமிழ்நாட்டின் பருவமழை பொழியும் முறை பெரிதும் மாறியுள்ளது. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் முன்னறிவிக்க முடியாதபடி பொழிவதும் குறுகிய காலத்தில் அதிக கனமழை பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதும் நீண்ட வறட்சி காலங்கள் நிலவுவதும் வழக்கமாகிவிட்டன. இதனால் பெய்யும் மழைநீரை சேமித்து வைக்க போதுமான உள்கட்டமைப்புகள் இல்லாத சூழலில் பெரும்பாலான நீர் கடலில் கலந்து வீணாகிறது. பருவமழை மாற்றத்தால் மேற்பரப்பு நீர் ஆதாரம் சீராக கிடைக்காத நிலையில் நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் அபாயகரமான அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுவதால் கடல் நீர் நிலத்தடிக்கு புகுந்து நன்னீர் ஆதாரங்களை உவர்நீராக மாற்றும் ஆபத்தும் அதிகரித்து வருகிறது. தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலும் முறைப்படுத்தலும். இயற்கை ஆதாரமான நீர் இன்று பெருமளவில் வர்த்தக பொருளாக மாறியிருப்பது தீவிரமான சமூக முரண்பாடுகளை உருவாக்கியுள்ளது. தனியார் குடிநீர் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுப்பாடற்ற லாரி தொழில்கள் கிராமப்புற மற்றும் விவசாய பகுதிகளின் நிலத்தடி நீரை ஆழ்துளை கிணறுகள் மூலம் வணிக நோக்கில் உறிஞ்சி வருகின்றன. இதனால் அப்பகுதிகளின் விவசாய கிணறுகளும் குடிநீர் ஆதாரங்களும் வறண்டு போவதோடு உள்ளூர் மக்களின் குடிநீர் உரிமை பறிக்கப்படுகிறது.
சட்டவிரோத நிலத்தடி நீர் உறிஞ்சுதலை தடுக்க தெளிவான விதிமுறைகளும் சட்டங்களும் இருந்தபோதிலும் அவற்றை கண்காணித்து நடைமுறைப்படுத்துவதில் உள்ள தொய்வு தனியார்களின் சுரண்டலுக்கு வழிகோலுகிறது. நிலத்தடி நீர் என்பது பொதுச் சொத்து என்றும் அதை ஒரு சில தனியார்கள் மட்டும் வர்த்தக லாபத்திற்காகச் சுரண்டுவதை தடுக்க கடுமையான சட்டச் சீர்திருத்தங்களும் தீவிரமான கண்காணிப்பு அமைப்புகளும் அவசியமாகின்றன. நீர் சேமிப்பு மற்றும் வருங்கால முன்னெடுப்புகள். இருக்கும் நீரை காப்பதும் பகிர்ந்தளிப்பை முறைப்படுத்துவதும் தமிழ்நாட்டின் தற்போதைய உடனடி தேவையாகும். பாரம்பரிய நீர்நிலைகளான ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் மற்றும் தாங்கல்களை தூர்வாரி பராமரிப்பதுடன் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றுவது முதல் படியாகும். தடுப்பணைகள் கட்டுவது, மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்குவது மற்றும் சொட்டுநீர் பாசனம் போன்ற நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பரவலாக்குவது நீர் விரயத்தை கணிசமாக குறைக்கும். நீரை வெறும் பயன்பாட்டு பொருளாக பார்க்காமல் அதன் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார பரிமாணங்களை புரிந்து கொண்டு மக்களையும் உள்ளடக்கிய நீர் மேலாண்மை கொள்கையை அரசு தீவிரமாக செயல்படுத்த வேண்டிய தருணம் இதுவாகும். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு. பொருள்: தமிழ்நாட்டின் நதிநீர் சிக்கல்கள், நிலத்தடி நீர் வீழ்ச்சி, தனியார்களின் நீர் சுரண்டல் மற்றும் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை பற்றிய விரிவான கொள்கை ஆய்வறிக்கை மற்றும் பரிந்துரைகள். 1. அறிக்கை அறிமுகம் மற்றும் பின்னணி. தமிழ்நாடு தன் புவியியல் அமைப்பின் காரணமாக 95% அதிகமான மேற்பரப்பு நீர் ஆதாரங்களையும் 80% அதிகமான நிலத்தடி நீர் ஆதாரங்களையும் ஏற்கனவே முழுமையாக விநியோகப்படுத்திவிட்ட ஒரு கடுமையான நீர் அழுத்த மாநிலமாக வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஸ்டேட் உள்ளது. மாநிலத்தின் மொத்த நீர்வள தேவையில் பெரும்பகுதி விவசாயம், குடிநீர் மற்றும் தொழிற்துறைக்கு தேவைப்படும் சூழலில் அண்டை மாநிலங்களோடு நிலவும் தொடர் நதிநீர் பிணக்குகள், பருவமழை மாற்றங்கள் மற்றும் முறைப்படுத்தப்படாத நிலத்தடி நீர் பயன்பாடு ஆகியவை தமிழ்நாட்டின் நீர் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. இச்சூழலில் உடனடி மற்றும் தொலைநோக்கு நீர் மேலாண்மை கொள்கைகளை செயல்படுத்துவது மாநிலத்தின் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் இன்றியமையாததாகும். 2. அண்டை மாநில நதிநீர் பிரச்சினைகள், தற்போதைய நிலை மற்றும் உத்திகள். காவேரி நதிநீர் பங்கீடு. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் 2018ஆம் ஆண்டின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கர்நாடக அரசு இயல்பான மழைக்காலங்களிலும் குறிப்பாக வறட்சி ஆண்டிலும் டஸ்ட்ரஸ் நீரை பகிர்ந்து அளிப்பதில் முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்துகிறது. மேகதாது அணை பிரச்சினை. கர்நாடக அரசு மேகதாதுவில் புதிய அணை கட்ட முனையும் முயற்சி தமிழ்நாட்டின் காவேரி டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்தை முற்றிலும் சீர்குலைக்கும் ஆபத்தை கொண்டுள்ளது. செயல்பாட்டு பரிந்துரை. காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு CWME முழுமையான தன்னாட்சி அதிகாரத்தை வலியுறுத்துவதும் வறட்சிக்கால பங்கீட்டுச் சூத்திரத்தை டஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலா அறிவியல் பூர்வமாக உடனடியாக வரையறுக்க சட்டப்பூர்வ அழுத்தத்தை உருவாக்குவதும் அவசியமாகும். முல்லைப்பெரியாறு அணை. தென் தமிழகத்தின் 5 மாவட்டங்களின் உயிர்நாடியாக விளங்கும் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதியளித்த போதிலும் கேரள அரசு அணையின் பாதுகாப்பை சாக்காக வைத்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. செயல்பாட்டு பரிந்துரை. அணையை மேலும் பலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிப்பதற்கும் கேரள அரசின் தவறான பிரச்சாரங்களை முறியடிக்க பன்னாட்டு நிபுணர்கள் அடங்கிய தொழில்நுட்ப குழுவின் மூலம் அணையின் பலத்தை உலகிற்கு தெளிவுபடுத்துவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலாறு மற்றும் சிறுவாணி சிக்கல்கள். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகளை கட்டுவதும் கேரளா சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதும் தமிழ்நாட்டின் வட மற்றும் மேற்கு மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரங்களை பெரிதும் பாதிக்கின்றன. மாநில எல்லை தாண்டிய நதிநீர் ஆணையம், இந்த ஸ்டேட் ரிவர் ஒதோரிட்டி ஒன்றை மாநில அளவில் வலுவாக அமைத்து இச்சவால்களை சட்டரீதியாக அணுக வேண்டும். 3. பருவமழை மாற்றம் மற்றும் நிலத்தடி நீர்வீழ்ச்சி. காலநிலை மாற்றத்தின் தாக்கம். மழைப்பொழிவின் தன்மை முற்றிலும் மாறியுள்ளது. குறுகிய நாட்களில் பெய்யும் அதிகப்படியான கனமழை எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இவெண்ட்ஸ் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பெரும்பாலான மழைநீரை சேமிக்க முடியாமல் கடலில் கலக்க செய்கிறது. நீடித்த வறட்சி காலங்கள் நிலத்தடி நீரை சார்ந்திருக்கும் நிலையை அதிகரிக்கின்றன. நிலத்தடி நீர்வீழ்ச்சியின் தீவிரம். மாநிலத்தின் 385 ஒன்றியங்களில் பாதியிற்கும் மேற்பட்டவை ஆபத்தான ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் மற்றும் ஆபத்தான கிரிட்டிக்கல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. கடல்நீர் ஊடுருவல். திருவள்ளூர், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீர் அளவுக்கு அதிகமாக உறிஞ்சப்படுவதால் கடல்நீர் நிலத்தடிக்குள் புகுந்து நன்னீர் ஆதாரங்களை உவர்நீராக மாற்றி வருகிறது. செயல்பாட்டு பரிந்துரை. இயற்கை நீர்நிலைகளான ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள் மற்றும் தாங்கல்களை தூர்வாறுதல், ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றுதல் மற்றும் நதிகளின் குறுக்கே தடுப்பணைகள், செக் டாம்ஸ், கசிவுநீர் குட்டைகள் கட்டுவதை போர்க்கால அடிப்படையில் முடக்கிவிட வேண்டும். 4. தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலும் முறைப்படுத்தலும். தற்போதைய கள யதார்த்தம். வணிக நோக்கம் கொண்ட தனியார் குடிநீர் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் ஆழ்துளை கிணறு லாரி உரிமையாளர்கள் கிராமப்புற மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள நிலத்தடி நீரை எவ்வித கட்டுப்பாடும் இன்றி உறிஞ்சி வருகின்றனர். இது உள்ளூர் மக்களின் குடிநீர் உரிமையை பறிப்பதோடு விவசாய கிணறுகளின் நீர்மட்டத்தையும் வெகுவாக குறைக்கிறது. முறைப்படுத்துவதற்கான சட்ட மற்றும் நிர்வாக வழிமுறைகள்.
கடுமையான நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டம். நிலத்தடி நீர் பயன்பாட்டை முறைப்படுத்த தற்போதுள்ள சட்டங்களை தற்காலச் சூழலுக்கு ஏற்ப திருத்தி அமைத்து. வணிக ரீதியிலான நீர் உறிஞ்சுதலுக்கு கடுமையான அபராதமும் சட்ட நடவடிக்கையும் விதிக்கப்பட வேண்டும். டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் டிஜிட்டல் மீட்டர்கள். வணிக ரீதியாக நீரை பயன்படுத்தும் அனைத்து தனியார்களுக்கும் ஸ்மார்ட் நீர் மீட்டர்கள் டிஜிட்டல் வாட்டர் மீட்டர்ஸ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் நீர் உறிஞ்சப்படுவதை கண்காணிக்க நிலத்தடி நீர் கண்காணிப்பு ஆணையம் கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேட்டரி ஒதோரிட்டி அமைக்கப்பட வேண்டும். மண்டல வாரியான தடை. நீர்வீழ்ச்சி அதிகமாக உள்ள ஆபத்தான மண்டலங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். 5. கொள்கை பரிந்துரைகள் மற்றும் வருங்கால முன்னெடுப்புகள். ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை கொள்கை. வேளாண்மை, உள்ளாட்சி அமைப்பு, தொழிற்துறை மற்றும் பொதுப்பணித்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து. தமிழ்நாடு நீர் வள மேலாண்மை ஆணையம் என்ற உயர் மட்ட அமைப்பை உருவாக்க வேண்டும். வேளாண்மையில் நீர் சிக்கனம். மாநிலத்தின் 70 விழுக்காடு மேற்பரப்பு நீர் விவசாயத்திற்கு பயன்படுவதால். நுண்பாசன முறைகளான சொட்டுநீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு 100 விழுக்காடு மானியத்துடன் கூடிய ஊக்குவிப்பை வழங்க வேண்டும். குறைந்த நீர் தேவைப்படும் சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும். கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தொழிற்துறைக்கும் கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு இயக்கத்தின் மறுமலர்ச்சி. நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை துல்லியமாக ஆய்வு செய்து. அவை முறையாகச் செயல்படுவதை உறுதி செய்யும் சிறப்பு தணிக்கை இயக்கத்தை நடத்த வேண்டும். முடிவுரை. நீர் பாதுகாப்பு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல. அது தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாநில சுயமரியாதை மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையாகும். அண்டை மாநிலங்களுடனான உரிமைகளை சட்டப்பூர்வமாக போராடி பெறுவதோடு. மாநிலத்திற்குள் இருக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்பதும். தனியார்களின் சுரண்டலை தடுத்து நிறுத்துவதும் அரசாங்கத்தின் உடனடி முதன்மை பணியாக இருக்க வேண்டும். மேற்கண்ட பரிந்துரைகளை உள்ளடக்கிய விரிவான சட்டச் சீர்திருத்தங்களையும் திட்டங்களையும் விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அறிமுகம் மற்றும் பின்னணி. தமிழ்நாடு வரலாற்று ரீதியாகவே நதிநீர் விவகாரங்களில் அண்டை மாநிலங்களை சார்ந்திருக்கும் சூழலிலேயே அமைந்து உள்ளது. மாநிலத்தின் பெரும்பாலான முதன்மை ஆறுகள் அண்டை மாநிலங்களில் உற்பத்தியாகி பாய்ந்து வருவதால். தமிழ்நாட்டின் வேளாண்மை மற்றும் குடிநீர் தேவைகள் எல்லை தாண்டிய நதிநீர் பங்கீட்டையே பெரிதும் நம்பியுள்ளன. காவிரி நதிநீர் உரிமை போராட்டம். முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு மற்றும் பாலாறு நதிநீர் விவகாரங்கள் ஆகியவை மாநிலத்தின் நீர் பாதுகாப்பிற்கு தொடர் சவால்களாக உருவெடுத்துள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டை பொறுத்தவரையில். நடுவர் மன்ற இறுதித் தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும். இயல்பான மழைக்காலங்களிலும் வறட்சி காலங்களிலும் உரிய நீரை பெறுவதில் கர்நாடக அரசுடன் தொடர் முட்டுக்கட்டைகள் நிலவி வருகின்றன. மேலும் கர்நாடகா மேகதாதுவில் புதிய அணை கட்ட முனையும் முயற்சி. தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்தை முற்றிலும் பாழாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. மறுபுறம் கேரளாவுடன் நிலவும் முல்லைப்பெரியாறு அணை சிக்கல் தென் தமிழகத்தின் 5 மாவட்டங்களின் வாழ்வாதாரத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்த கேரள அரசு தொடர் தடைகளை ஏற்படுத்தி வருகிறது. அதேபோன்று ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகளை கட்டுவது வட தமிழகத்தின் குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரங்களை கடுமையாக பாதிக்கின்றது. இத்தகைய சூழலில் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிணக்குகளை சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொண்டு. தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைகளை நிலைநாட்டுவது மாநில அரசின் முதன்மை பொறுப்பாக அமைகின்றது. தமிழ்நாட்டின் நீர் மேலாண்மை. அண்டை மாநில நதிநீர் பிணக்குகள், பருவமழை மாற்றம், நிலத்தடி நீர்வீழ்ச்சி மற்றும் தனியார்களின் நீர் சுரண்டல் ஆகியவற்றை மையமாகக் கொண்டு. இதுவரை பேசப்படாத தரவுகள், சட்ட விதிகளின் நுணுக்கங்கள் மற்றும் தொலைநோக்கு தீர்வுகளுடன் தயாரிக்கப்பட்ட முழுமையான ஆழமான கொள்கை ஆய்வு அறிக்கை. தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு மற்றும் கொள்கை மறுசீரமைப்பு. ஒரு முழுமையான கொள்கை ஆய்வு அறிக்கை. சமர்ப்பணம். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு. சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு. பொருள். தமிழ்நாட்டின் நதிநீர் சிக்கல்கள். மாறிவரும் பருவமழை சூழலியல். நிலத்தடி நீர்வீழ்ச்சி. வணிக ரீதியிலான நீர் சுரண்டல் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி எதிர்கால சந்ததிக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விரிவான ஆய்வு அறிக்கையும் கொள்கை பரிந்துரைகளும். 1. அறிமுகம் மற்றும் பின்னணி. தமிழ்நாட்டின் நீரியல் நெருக்கடி. தமிழ்நாடு தன் வரலாற்றிலேயே சந்திக்காத அளவிற்கு மிக கடுமையான நீரியல் நெருக்கடியின் ஹைட்ரலோஜிக்கல் கிரைசஸ் முனையில் நின்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் புவியியல் ரீதியான மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு ஆகியவை அவற்றின் உச்சபட்ச வரம்பை எட்டிவிட்டன. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 95%த்திற்கும் அதிகமான மேற்பரப்பு நீரும் 80%த்திற்கும் அதிகமான நிலத்தடி நீரும் ஏற்கனவே முழுமையாக பயன்படுத்தப்பட்டு விட்டன. இந்திய அளவில் தலா நீர் கிடைப்பளவில் தமிழ்நாடு மிக குறைந்த இடத்தில் உள்ளது. தேசிய அளவில் ஒரு நபருக்கான ஆண்டு நீர் கிடைப்பளவு சுமார் 1486 கனமீட்டராக உள்ள நிலையில். தமிழ்நாட்டில் அது வெறும் 750 முதல் 800 கனமீட்டராக மட்டுமே உள்ளது. சர்வதேச அளவுகோல்களின்படி ஃபல்கன்மார்க் இண்டிகேட்டர் ஒரு பகுதியின் தலா நீர் கிடைப்பளவு 1000 கனமீட்டருக்கு கீழ் குறைந்தால் அது கடுமையான நீர் பற்றாக்குறை மண்டலம் சவீர் வாட்டர் ஸ்கேர்சிட்டி சோன் என வகைப்படுத்தப்படும்.
மாறிவரும் காலநிலை மாற்றம், ஒழுங்குபடுத்தப்படாத தனியார்களின் நீர் வணிகம் மற்றும் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பங்கீட்டுச் சிக்கல்கள் ஆகியவை இணைந்து தமிழ்நாட்டை ஒரு நீர் ஆபத்து மண்டலமாக மாற்றியுள்ளன. எதிர்வரும் தசாப்தங்களில் எழும் நீர் தேவையை நிறைவு செய்யத் தவறினால் இது வெறும் விவசாயச் சரிவோடு நிற்காமல் மாநிலத்தின் அமைதி, சமூகச் சமநிலை மற்றும் பொருளாதாரத்தையே சீர்குலைக்கும் பேரபாயமாக உருவெடுக்கும். 2. அண்டை மாநில நதிநீர் பிரச்சினைகள், சட்ட நுணுக்கங்களும் மூலோபாய அணுகுமுறையும். தமிழ்நாட்டின் குடிநீர் மற்றும் வேளாண்மை சங்கிலி அண்டை மாநிலங்களைச் சார்ந்தே பிணைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்திற்குள் பாயும் முதன்மை ஆறுகள் அனைத்தும் மேலமை மாநிலங்களில் அப்பர் ஐபெரியன் ஸ்டேட்ஸ் உற்பத்தியாகின்றன. காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் மேகதாது அச்சுறுத்தல். காவிரி நடுவர் மன்றத்தின் 2007ஆம் ஆண்டு இறுதித் தீர்ப்பு மற்றும் 2018ஆம் ஆண்டின் உச்ச நீதிமன்ற இறுதித் தீர்ப்பின்படி ஒரு சாதாரண மழை ஆண்டில் நொமல் ஈர் தமிழ்நாட்டிற்கு மேலணையில் 17725 TERAMEGACOULOMB நீர் வழங்கப்பட வேண்டும். வறட்சி கால பங்கீட்டுச் சூத்திரமின்மை, லாக் ஆஃப் டஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலா. காவிரி பிரச்சினையின் மிக முக்கிய நுணுக்கமே மழையளவு குறையும் வறட்சி ஆண்டுகளில் டஸ்ட்ரஸ் ஈர்ஸ் நீரை எவ்வாறு விகிதாச்சார அடிப்படையில் பகிர்வது என்பதற்கான தெளிவான, அறிவியல் பூர்வமான சூத்திரம் இன்னும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தால் CWME சட்டப்பூர்வமாக அமல்படுத்தப்படாமல் இருப்பதுதான். இதை பயன்படுத்தி கர்நாடகா இயல்பான ஆண்டுகளில் மட்டுமே நீரை திறந்துவிடுகிறது. வறட்சி ஆண்டுகளில் தன் அணைகளை நிரப்பிய பிறகே உபரி நீரை தமிழ்நாட்டிற்கு அனுப்புகிறது. மேகதாது அணை ஆபத்து. கர்நாடக அரசு மேகதாதுவில் 6716 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட புதிய அணையை கட்ட முனைகிறது. இது கட்டப்பட்டால் கர்நாடகாவின் கபினி, KRS அணைகளிலிருந்து வெளியேறும் உபரி நீரும் சிம்சா, அர்க்காவதி போன்ற கட்டுப்பாடற்ற இடைப்பட்ட படுகை நீரும் தமிழ்நாட்டிற்கு வருவது முற்றிலும் தடுக்கப்படும். இதனால் காவிரி டெல்டாவின் 28 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாலைவனமாகும் ஆபத்து உள்ளது. அரசின் அணுகுமுறை. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கி மழைப்பொழிவு, நீர்வரத்து கணக்கீட்டின் அடிப்படையில் வறட்சிக்கால பங்கீட்டுச் சூத்திரத்தை உடனடியாக சட்டப்பூர்வமாக்க உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும். முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு மற்றும் தென் தமிழக வாழ்வாதாரம். 1886ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி முல்லைப்பெரியாறு அணை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரமாக உள்ளது. 142 அடி நீர்மட்டம் மற்றும் சட்ட போராட்டம். 2006 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்புகளில் அணையின் நீர்மட்டத்தை முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தவும், எஞ்சிய பலப்படுத்தும் பணிகளை முடித்த பிறகு 152 அடியாக உயர்த்தவும் அனுமதி அளித்தது. செயலிழப்பு உத்திகள். கேரள அரசு அணை பாதுகாப்பு சட்டம் 2021, டாம் சேஃப்டி ஆக்ட் 2021 மற்றும் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல விதிகளை பயன்படுத்தி அணையை பலப்படுத்துவதற்கான மரங்களை வெட்டுவதற்கும் பேபி அணையை சீரமைப்பதற்கும் தொடர் முட்டுக்கட்டைகளை போட்டு வருகிறது. அரசின் அணுகுமுறை. சர்வதேச அணை பாதுகாப்பு நிபுணர்களை கொண்டு அணையின் கட்டமைப்பை ஆய்வு செய்து பொதுவெளியிலும் நீதிமன்றத்திலும் கேரள அரசின் தவறான அச்சப் பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும். பாலாறு, சிறுவாணி மற்றும் தென்பெண்ணை சிக்கல்கள். பாலாறு. 1892ஆம் ஆண்டின் மதராஸ், மைசூர் ஒப்பந்தத்தை மீறி ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே கணேசபுரத்தில் புதிய அணையை கட்ட முயல்வதும் தடுப்பணைகளின் உயரத்தை உயர்த்தியதும் வட தமிழகத்தின் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் நிலத்தடி நீர்மட்டத்தை முற்றிலும் சீர்குலைத்துள்ளது. சிறுவாணி மற்றும் தென்பெண்ணை. கேரளா சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அட்டப்பாடியில் அணை கட்டுவதும் கர்நாடகா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே மார்க்கண்டேய நதியில் அணை கட்டியதும் கோவை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரங்களை பாதிக்கின்றன. 3. பருவமழை மாற்றம் மற்றும் நிலத்தடி நீர்வீழ்ச்சி. காலநிலை மாற்றத்தின் கடுமையான நிகழ்வுகள், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இவெண்ட்ஸ். தமிழ்நாடு பிரதானமாக வடகிழக்கு பருவமழையை நம்பி உள்ளது. இருப்பினும் புவி வெப்பமயமாதலால் மழைப்பொழிவின் முறைமையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறுகிய கால கனமழை. முன்பு 20 முதல் 30 நாட்களில் பெய்ய வேண்டிய மழை இப்போது 3 முதல் 5 நாட்களில் கொட்டித் தீர்க்கிறது. இதனால் மண் நீரை உறிஞ்சும் கால அவகாசம் கிடைக்காமல் பெரும்பாலான மழைநீர் வெள்ளமாக ஓடி கடலில் கலக்கிறது. வெப்ப அலை மற்றும் ஆவியாதல். வறட்சி காலங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதால் ஏரிகள் மற்றும் தேக்கங்களில் உள்ள நீர் ஆவியாதல் வீதம் ஈவாபரேஷன் ரேட் 15 முதல் 20% வரை அதிகரித்துள்ளது. ஆபத்தான நிலத்தடி நீர்வீழ்ச்சி கிரவுண்ட் வாட்டர் டெப்லீஷன். மாநிலத்தில் உள்ள 385 பஞ்சாயத்து ஒன்றியங்களில் நிலத்தடி நீர் பயன்பாட்டின் அடிப்படையில் மண்டலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. ஆபத்தான மண்டலங்கள் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் பிளாக்ஸ். 140க்கும் மேற்பட்ட ஒன்றியங்களில் நிலத்தடி நீர் மீண்டும் ஊறும் அளவை விட ரீசார்ஜ் ரேட் 100%க்கும் அதிகமாக உறிஞ்சப்படுகிறது. ஆபத்தான மற்றும் உணர்திறன் மண்டலங்கள் கிரிட்டிகல் மற்றும் செமி கிரிட்டிகல் பிளாக்ஸ். 100க்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள் 85 முதல் 100% வரை நீரை இழந்து ஆபத்தான கட்டத்தில் உள்ளன.
கடல்நீர் ஊடுருவல் சொல்போட இன்ட்ரூஷன் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடல் மட்டத்திற்கு கீழ் சென்றதால் கடல்நீர் நிலத்தடி நன்னீர் அடுக்குகளுக்குள் ஆக்வாஃபஸ் 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை ஊடுருவி நிலத்தடி நீரை என்றென்றும் பயன்படுத்த முடியாதவாறு உவர்நீராக மாற்றியுள்ளது. 4. தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலும் முறைப்படுத்தலும். நிலத்தடி நீர் சந்தைமயமாதல் வாட்டர் காமோடிஃபிகேஷன். இயற்கை வழங்கிய பொதுச்சொத்தான நீர் இன்று பெருமளவில் வர்த்தகப் பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களை ஒட்டிய கிராமப்புறங்களில் விவசாய நிலங்கள் வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறு மண்டலங்களாக மாறுகின்றன. பேக்கேஜ்டு வாட்டர் மற்றும் லாரி வணிகம். சென்னை கோவை மதுரை போன்ற பெருநகரங்களைச் சுற்றியுள்ள கிராமங்களில் 1000 முதல் 1500 அடி ஆழம் வரை சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் நீர் உறிஞ்சப்படுகிறது. விவசாயிகள் வர்த்தகர்கள் மோதல் வணிக ரீதியிலான நீர் உறிஞ்சதலால் அருகில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பாசன கிணறுகள் வறண்டு போகின்றன. இது கிராமப்புறங்களில் கடும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் வாழ்வாதார இழப்பையும் ஏற்படுத்துகிறது. சட்ட அமலாக்க இடைவெளிகளும் தீர்வுகளும். 1987 நிலத்தடி நீர் சட்டத்தின் போதாமை. தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேம்பாடு மற்றும் மேலாண்மை சட்டம் 2003 இயற்றப்பட்ட போதிலும் அது 2013 இல் திரும்ப பெறப்பட்டது. தற்சமயம் 1987 ஆண்டின் சென்னை மாநகர நிலத்தடி நீர் சட்டமே சில திருத்தங்களுடன் பயன்படுத்தப்படுகிறது. இது தற்போதைய நவீன தொழில்நுட்ப ஆழ்துளை உறிஞ்சுதல்களை கட்டுப்படுத்த போதுமானதாக இல்லை. டிஜிட்டல் கண்காணிப்பு மண்டலம். வணிக ரீதியாக நீரை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்கள் டிஜிட்டல் வாட்டர் மீட்டர்ஸ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். உறிஞ்சப்படும் நீரின் அளவை நிகழ்நேரத்தில் ரியல் டைம் எட் பேஸ்ட் டிராக்கிங் கண்காணிக்க நிலத்தடி நீர் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். ஆபத்தான மண்டலங்களில் தடை. நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் சரிந்துள்ள ஆபத்தான 140 ஒன்றியங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். 5. முதலமைச்சருக்கான விரிவான கொள்கை பரிந்துரைகள். 1. தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை ஆணையம் TNWME உருவாக்கம். பொதுப்பணித்துறை நீர்வள அமைப்பு ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகம் விவசாயத்துறை ஆகிய துறைகள் தனித்தனியாகச் செயல்படுவதைத் தடுத்து முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இயங்கும் உயர் அதிகாரமிக்க தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும். 2. நதிநீர் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு சட்டம் கொண்டு வருதல். அனைத்து நீர்நிலைகள் ஆற்றுப்படுகைகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளை பாதுகாக்கவும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக கடுமையான பிணையில் வர முடியாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கவும் புதிய சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். 3. விவசாயத்தில் துல்லிய நீர் மேலாண்மை பிரசிஷன் இரிகேஷன். மாநிலத்தின் 70% நீரை பயன்படுத்தும் விவசாயத்துறையில் நீர் விரயத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நுண்பாசன முறைகளான சொட்டுநீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு 100 விழுக்காடு மானியத்தை முழுமையாகச் சென்றடைய செய்தல். அதிக நீர் தேவைப்படும் நெல் கரும்பு பயிர்களுக்கு பதிலாக குறைந்த நீர் தேவைப்படும் சிறுதானியங்கள் பயறு வகைகளுக்கு ஏக்கருக்கு நீர் மானியம் வாட்டர் சப்சிடி பார் ஏக்கர் வழங்கி ஊக்குவித்தல். 4. கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD. தொழிற்துறைகள் அனைத்தும் பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்றம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் முறையை கடைபிடிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். நகர்ப்புறங்களில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தொழிற்சாலைகள் கட்டுமான பணிகள் மற்றும் பூங்காக்களுக்கு பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவதன் மூலம் நன்னீர் பயன்பாட்டை குறைக்கலாம். 5. படுகை இடைமாற்றம் மற்றும் தடுப்பணைகள் இயக்கம் செக் டாம் மிஷன். தமிழ்நாட்டிற்குள் ஓடும் பொன்னையாறு செய்யாறு பாலாறு காவிரி வைகை தாமிரபரணி ஆகிய நதிகளின் குறுக்கே ஒவ்வொரு 5 முதல் 10 கிலோமீட்டருக்கும் ஒரு தடுப்பணை செக் டாம் அல்லது உறை கிணறு ரீசார்ஜ் ஷாஃப்ட் அமைக்கும் பிரம்மாண்டமான திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். முடிவுரை. தண்ணீர் என்பது வெறும் பயன்பாட்டுப் பொருள் அல்ல, அது தமிழ்நாட்டின் எதிர்கால சமூக நீதி மாநில சுயமரியாதை மற்றும் அடுத்த தலைமுறையின் உயிர்வாழ்விற்கான அடிப்படையாகும். அண்டை மாநிலங்களுடனான உரிமைகளை சட்டப்பூர்வமாக போராடி பெறுவதோடு மாநிலத்திற்குள் இருக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்பதும் தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலை தடுத்து நிறுத்துவதும் தங்களது தலைமையிலான அரசாங்கத்தின் உடனடி முதன்மை பணியாக இருக்க வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு நாம் விட்டுச் செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து சுத்தமான நீர் வளமே ஆகும். மேற்கண்ட பரிந்துரைகளை உள்ளடக்கிய விரிவான அவசர சட்டங்களையும் திட்டங்களையும் விரைந்து செயல்படுத்தி தமிழ்நாட்டின் நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பருவமழை பொய்த்தல் மற்றும் புவி வெப்பமயமாதலால் நீர் ஆதாரங்கள் சுருங்குதல். நிலத்தடி நீர் மற்றும் நன்னீர் ஆதாரங்களை பாதுகாப்பதில் அரசின் கடமைகள். புவி வெப்பமயமாதலின் தீவிர விளைவுகளாலும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சீரற்ற பருவமழை பொழிவாலும் தமிழ்நாட்டின் இயல்பான நீர் ஆதாரங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சுருங்கி வருகின்றன. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழைகள் முன்னறிவிக்க முடியாதபடி பொய்த்துப் போவதும் சில நேரங்களில் குறுகிய காலத்தில் கொட்டித் தீர்க்கும் கனமழையாக மாறுவதும் இயற்கை நீரியல் சுழற்சியை பெரிதும் பாதித்துள்ளன. இத்தகைய மிக கடுமையான சூழலில் எஞ்சியுள்ள நிலத்தடி நீரையும் நன்னீர் ஆதாரங்களையும் பாதுகாத்து முறைப்படுத்துவது மாநில அரசின் முதன்மையான
தட்டிக்கழிக்க முடியாத தலையாய கடமையாகிறது. 1. நிலத்தடி நீர்வீழ்ச்சியும் கடல்நீர் ஊடுருவல் ஆபத்தும். வேர்ப்பரப்பு நீர் ஆதாரங்களான ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் நீர்வரத்து குறையும் போது விவசாயம், குடிநீர் மற்றும் தொழிற்துறை தேவைகளுக்காக நிலத்தடி நீரைச் சார்ந்திருக்கும் நிலை கணிசமாக அதிகரிக்கிறது. மாநிலத்தின் 50%த்திற்கும் அதிகமான பஞ்சாயத்து ஒன்றியங்கள் ஆபத்தான மற்றும் ஆபத்தான நிலத்தடி நீர் உறிஞ்சல் மண்டலங்களாக மாறியுள்ளன. குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீர் வரம்பிற்கு மீறி உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நன்னீர் அடுக்குகளுக்குள் ஆக்வாஃபஸ் கடல்நீர் ஊடுருவி வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்களில் உள்ள நிலத்தடி நீர் நிரந்தரமாக உவர்நீராக மாறி எதிர்காலத்தில் குடிநீராகவோ அல்லது விவசாயத்திற்கோ பயன்படுத்த முடியாத ஆபத்து உருவாகியுள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை மீளமைக்கவும் கடல்நீர் ஊடுருவலை தடுக்கவும் கடலோரப் பகுதிகளில் தடுப்புச் சுவர்கள், சப் சார்ஃபஸ் டைக்ஸ் மற்றும் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டங்களை அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டியது அவசியமாகும். 2. இயற்கை நன்னீர் ஆதாரங்களை மீட்டெடுத்தலும் ஆக்கிரமிப்பு அகற்றலும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய நீர் மேலாண்மை அமைப்புகளான ஏரிகள், கண்மாய்கள், ஏந்தல்கள், தாங்கல்கள் மற்றும் ஊருணிகள் ஆகியவை வெறும் நீர் சேமிப்பு கிடங்குகள் மட்டுமல்ல, அவை நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் முதன்மையான செறிவூட்டும் அமைப்புகளாகும். ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நன்னீர் ஆதாரங்களின் நீர்பிடிப்பு பகுதிகள், நீர்வரத்து காலவாய்கள் மற்றும் உபரிநீர் வெளியேறும் பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தயவுதாட்சணியமின்றி அகற்றுவது அரசின் உடனடி கடமையாகும். ஆழப்படுத்துதல் மற்றும் தூர்வாறுதல் அறிவியல் பூர்வமான முறையில் ஏரிகள் மற்றும் குளங்களை தூர்வாரி அவற்றின் கொள்ளளவை அதிகரிக்க வேண்டும். வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு வழங்குவதன் மூலம் நீர்நிலைகளின் தூர்வாரும் தன்மையை மேம்படுத்தலாம். தடுப்பணைகள் இயக்கம் பொன்னையாறு, செய்யாறு, பாலாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி போன்ற முதன்மை ஆறுகளின் குறுக்கே குறிப்பிட்ட இடைவெளிகளில் தடுப்பணைகள், செக் டம்ஸ் மற்றும் கசிவுநீர் குட்டைகளை கட்டி கடலில் சென்று வீணாக கலக்கும் மழைநீரை நிலத்திற்குள் இறக்க வேண்டும். 3. தனியார்களின் நீர்ச் சுரண்டலை தடுத்தலும் சட்டச் சீர்திருத்தங்களும். நிலத்தடி நீர் என்பது ஒரு நிலத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சொந்தமான தனிநபர் சொத்து அல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வருங்கால சந்ததிக்கும் சொந்தமான பொதுச் சொத்து. பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின் என்ற கோட்பாட்டை அரசு சட்டப்பூர்வமாக நிலைநிறுத்த வேண்டும். கடுமையான நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டம் 1987ஆம் ஆண்டின் பழைய சட்டங்களுக்கு பதிலாக தற்போதைய நவீன ஆழ்துளை உறிஞ்சுதல்களை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை சட்டத்தை கொண்டு வர வேண்டும். வணிக நீர் உறிஞ்சுதலுக்கு கட்டுப்பாடு பேக்கேஜ்டு வாட்டர் நிறுவனங்கள், தனியார் ஆழ்துளை கிணறு லாரி உரிமையாளர்கள் மற்றும் தொழிற்துறையினர் கிராமப்புறங்களில் கட்டுப்பாடின்றி நீரை உறிஞ்சுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர்கள் வணிக ரீதியாக நீரை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஸ்மார்ட் நீர் மீட்டர்களை கட்டாயமாக்கி நிலத்தடி நீர் கண்காணிப்பு ஆணையம் மூலமாக உறிஞ்சப்படும் நீரின் அளவை நிகழ்நேரத்தில் ரியல் டைம் மானிட்டரிங் கண்காணிக்க வேண்டும். ஆபத்தான மண்டலங்களில் புதிய வணிக ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். 4. வேளாண் மற்றும் நகர்ப்புற நீர் பயன்பாட்டு மறுசீரமைப்பு. மாநிலத்தில் கிடைக்கப்பெறும் நன்னீரில் 70%த்திற்கும் அதிகமான பகுதி விவசாயத்திற்கு பயன்படுவதால் விவசாயத்துறையில் நீர் விரயத்தை குறைப்பது அரசின் தலையாய திட்டமாக இருக்க வேண்டும். துல்லிய நீர் மேலாண்மை நுண்பாசன முறைகளான சொட்டுநீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் 100 விழுக்காடு மானியத்துடன் கொண்டு சேர்க்க வேண்டும். பயிர்முறை மாற்றம் அதிக நீர் தேவைப்படும் நெல் மற்றும் கரும்பு போன்ற பயிர்களுக்கு பதிலாக குறைந்த நீரில் அதிக மகசூல் தரும் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடியை ஏக்கர் நீர் மானியம் வழங்கி ஊக்கப்படுத்த வேண்டும். கழிவுநீர் மறுசுழற்சி வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் நகர்ப்புற மற்றும் தொழிற்துறை கழிவுநீரை 100 விழுக்காடு சுத்திகரித்து அதனை தொழிற்துறை, கட்டுமான பணிகள் மற்றும் பூங்காக்களுக்கு பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். இதன் மூலம் தூய்மையான நன்னீர் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் மட்டுமே பயன்படுவதை உறுதி செய்யலாம். முடிவுரை பருவமழை பொய்த்தலும் புவி வெப்பமயமாதலும் மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட உலகளாவிய மாற்றங்களாக உருவெடுத்துள்ள நிலையில் நம்மிடம் இருக்கும் எஞ்சிய நிலத்தடி நீரையும் நன்னீரையும் பாதுகாப்பது மட்டுமே மாநிலத்தின் எதிர்கால உயிர்வாழ்வை உறுதி செய்யும். நீர்வள பாதுகாப்பை வெறும் ஒரு துறை சார்ந்த பணியாக பார்க்காமல் மாநிலத்தின் எல்லை பாதுகாப்பு போன்றதொரு தேசிய அவசர நிலையாக நேஷனல் எமர்ஜென்சி கருதி அரசு கடுமையான சட்ட அமலாக்கங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் பங்கேற்புடன் கூடிய கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும். அதுவே வருங்கால சந்ததிக்கு நாம் செய்யும் மிக முக்கியமான வரலாற்று பொறுப்பாகும். தனியார்களின் நீர்ச் சுரண்டல் ஒரு கடுமையான எச்சரிக்கை. மாநிலத்தின் நன்னீர் ஆதாரங்கள் வணிகமயமாக்கப்பட்டு கட்டுப்பாடற்ற முறையில் உறிஞ்சப்படுவது எதிர்கால சந்ததியினரின் குடிநீர் உரிமையை பறிப்பதாக அமைந்துள்ளது. இயற்கை மனிதகுலத்திற்கும் ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் இலவசமாக வழங்கிய பொதுச் சொத்தான தண்ணீர் இன்று ஒரு சில தனியார்களின் லாப நோக்கத்திற்காக விற்பனைப் பொருளாக மாற்றப்பட்டு வருவது சமூக நீதிக்கும் இயற்கை சமநிலைக்கும் விடுக்கப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். 1. நன்னீர் ஆதாரங்களின் வர்த்தகமயமாக்கல் வாட்டர் காமோடிஃபிகேஷன். நகர்ப்புற வளர்ச்சி, தொழிற்துறை பெருக்கம் மற்றும் பேக்கேஜ்டு குடிநீர் பாகஜ் ட்ரிங்கிங் வாட்டர் துறையின் அபரிமிதமான வளர்ச்சி ஆகியவை கிராமப்புறங்களின் நன்னீர் ஆதாரங்களை வர்த்தக களங்களாக மாற்றியுள்ளன.
பெருநகரங்களைச் சூழ்ந்துள்ள கிராமங்களிலும் ஆற்றுப்படுகைகளை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களிலும் வர்த்தக நோக்கம் கொண்ட தனியார் நிறுவனங்கள் 1000 முதல் 1500 அடிக்கும் அதிகமான ஆழத்தில் அதிநவீன சக்திவாய்ந்த மோட்டார்களைக் கொண்டு ஆழ்துளை கிணறுகளை அமைத்து வருகின்றன. நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீர் எவ்வித சுத்திகரிப்பு அல்லது செறிவூட்டல் முன்னெடுப்புகளும் இன்றி உறிஞ்சப்பட்டு பிளாஸ்டிக் பாட்டில்களிலும் தண்ணீர் லாரிகளிலும் அடைக்கப்பட்டு வணிகப் பொருளாக விற்பனை செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் என்பது ஒரு நிலத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சொந்தமான தனிநபர் சொத்து அல்ல. அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வருங்கால சந்ததிக்கும் சொந்தமான பொது அறக்கட்டளை சொத்து. பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின் என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலும் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கோட்பாடும் இங்கு தனியாரால் பகிரங்கமாக மீறப்படுகிறது. 2. உள்ளூர் வாழ்வாதாரம் மற்றும் குடிநீர் உரிமை பறிக்கப்படுதல். தனியார்களின் இத்தகைய கட்டுப்பாடற்ற நீர் உறிஞ்சுதலால் ஏற்படும் முதல் மற்றும் நேரடி பாதிப்பை அனுபவிப்பவர்கள் கிராமப்புற மக்களும் சிறு குறு விவசாயிகளுமே ஆவர். விவசாய கிணறுகள் வறண்டு போதல். வணிக நிறுவனங்கள் மிக அதிக ஆழத்தில் நீரை உறிஞ்சுவதால் அருகில் உள்ள விவசாயிகளின் சாதாரண கிணறுகளும் ஆழமற்ற ஆழ்துளை கிணறுகளும் குறுகிய காலத்தில் வறண்டு போகின்றன. இதனால் பாசன வசதியின்றி விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறுகின்றன. குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் வறுமை. கிராமப்புற பஞ்சாயத்துகளின் குடிநீர் ஆதாரங்களான ஊருணிகளும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் நீர்வரத்தின்றி செயலிழக்கின்றன. தன் சொந்த நிலத்தில் இருந்த நீரை இலவசமாக பெற்று வந்த கிராம மக்கள் இன்று அதே நீரை தனியாரிடமிருந்து காசு கொடுத்து வாங்கும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சுற்றுச்சூழல் சீர்கேடு. அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நீர் அடுக்குகள் ஆக்வாஃபர்ஸ் வற்றி நிலச்சரிவு ஏற்படுதல் மற்றும் கடலோர பகுதிகளில் கடல்நீர் ஊடுருவி நன்னீர் ஆதாரங்களை நிரந்தரமாக உவர்நீராக மாற்றுதல் போன்ற பேரபாயங்கள் நிகழ்கின்றன. 3. சட்ட அமலாக்க முடக்கம் மற்றும் கண்காணிப்பு இடைவெளிகள். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்த சட்டங்கள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் நடைமுறையில் இருந்தபோதிலும் அவற்றை கண்காணித்து நடைமுறைப்படுத்துவதில் பெரும் இடைவெளி நிலவுகிறது. காலாவதியான சட்ட கட்டமைப்பு. 1987ஆம் ஆண்டின் சென்னை மாநகர நிலத்தடி நீர் சட்டமும் அதன் பிறகான சில அரசாணைகளுமே இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளன. தற்கால நவீன தொழில்நுட்ப ஆழ்துளை உறிஞ்சுதல்களை கட்டுப்படுத்த இவை போதுமானதாக இல்லை. 2003ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட முழுமையான நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டம் பின்னர் திரும்பப் பெறப்பட்டதால் சட்ட பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது. அனுமதியற்ற ஆழ்துளை கிணறுகள். வணிக ரீதியிலான நீர் நிறுவனங்களில் கணிசமானவை வருவாய்த்துறை அல்லது நிலத்தடி நீர் ஆணையத்தின் முறையான அனுமதியின்றி அல்லது அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு நீரை சட்டவிரோதமாக உறிஞ்சி வருகின்றன. 4. எதிர்கால சந்ததிக்கான அவசர சீர்திருத்தங்கள். எதிர்கால சந்ததியினரின் குடிநீர் உரிமையை உறுதி செய்யவும் தனியார்களின் நீர் சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அரசு உடனடியாக கீழ்க்கண்ட கடுமையான கொள்கை மற்றும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். புதிய நிலத்தடி நீர் பாதுகாப்பு அவசர சட்டம். சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி வணிகம் செய்யும் தனியார்கள் மீது பிணையில் வர முடியாத சிறை தண்டனையும் பல மடங்கு அபராதமும் விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர்மீட்டர்கள் கட்டாயம். வணிக ரீதியாக நீரை பயன்படுத்த அனுமதி பெற்ற அனைத்து ஆலைகள் மற்றும் லாரிகளிலும் ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்களை டிஜிட்டல் வாட்டர் மீட்டர்ஸ் கட்டாயமாக்க வேண்டும். நிலத்தடி நீர் கண்காணிப்பு ஆணையம் மூலம் உறிஞ்சப்படும் நீரின் அளவை நேரடி தரவு ரியல் டைம் மானிட்டரிங் மூலம் கண்காணிக்க வேண்டும். ஆபத்தான மண்டலங்களில் முழுமையான தடை. நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் சரிந்துள்ள ஆபத்தான ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் மற்றும் ஆபத்தான கிரிட்டிக்கல் பஞ்சாயத்து ஒன்றியங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். குடிநீர் உரிமையை அடிப்படை உரிமையாக்கல். தண்ணீரை வணிகப் பொருளாக பார்ப்பதை நிறுத்தி சுத்தமான குடிநீர் பெறுவதை ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமையாகவும் அரசின் பிரிக்க முடியாத கடமையாகவும் சட்டப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். முடிவுரை. தண்ணீர் என்பது லாபம் ஈட்டும் வணிகப் பொருள் அல்ல, அது உயிர்களின் வாழ்வாதாரம். இன்றைய தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலை அரசு இப்போதே இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்தாவிட்டால் நாளை நம் எதிர்காலச் சந்ததி குடிநீருக்காக அலைந்து திரியும் பேரவலத்தை சந்திக்க நேரிடும். எனவே இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பதும் தனியார்களின் சுரண்டலை முறைப்படுத்தி தடுப்பதும் தற்போதைய அரசின் தலையாய வரலாற்று பொறுப்பாகும். தொழில்துறை மற்றும் பயன்பாடு. நன்னீர் உறிஞ்சுதலின் பரிமாணங்களும் அழுத்தங்களும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில் துறை உற்பத்தியிலும் பிரதான பங்கு வகிக்கும் தொழிற்துறைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தங்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு நாள்தோறும் பல கோடி லிட்டர் நன்னீரை சார்ந்து இயங்கி வருகின்றன. ஜவுளித்துறை. தோல் பதனிடுதல். இரசாயன ஆலைகள். பானங்கள் தயாரிப்பு. கட்டிடக் கட்டுமானம். புதிதாக உருவாகி வரும் தரவு மையங்கள் டேட்டா சென்டர்ஸ் மற்றும் தனியார் கேன் பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் ஆகியவை நிலத்தடி நீரையும் மேற்பரப்பு நன்னீர் ஆதாரங்களையும் பெருமளவில் உறிஞ்சும் முதன்மை துறைகளாக உள்ளன. இத்துறைகளின் கட்டுப்பாடற்ற நீர் பயன்பாடு மற்றும் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பின்மை மாநிலத்தின் நீரியல் சமநிலைக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. 1. முதன்மை தொழிற்துறைகளின் நீர் பயன்பாட்டுச் சவால்கள். ஜவுளி மற்றும் சாயமிடுதல் துறை. திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் அமைந்துள்ள ஜவுளி மற்றும் ஆடை சாயமிடும் ஆலைகள் நூலை சுத்திகரிக்கவும் சாயமேற்றவும் அபரிமிதமான நன்னீரை பயன்படுத்துகின்றன.
இத்துறையில் ஒரு கிலோ துணியை சுத்திகரித்து சாயமிட சுமார் 80 முதல் 150 லிட்டர் வரை நன்னீர் தேவைப்படுகிறது. தோல் பதனிடும் தொழில் டானரிஸ் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய பகுதிகளில் அடர்த்தியாக உள்ள தோல் பதனிடும் ஆலைகள் தோல் பதப்படுத்துதலுக்கு அதிக அளவிலான நன்னீரை உறிஞ்சுகின்றன. இரசாயனம் மற்றும் பானங்கள் தயாரிப்பு ஆலைகள் இரசாயன உரங்கள், பிளாஸ்டிக், மருந்து பொருட்கள் மற்றும் குளிர்பானங்கள் தயாரிக்கும் ஆலைகள் தங்கள் தயாரிப்பு முறைகளுக்கும் குளிரூட்டும் அமைப்புகளுக்கும் கூலங் டவர்ஸ் தினமும் பல லட்சம் லிட்டர் தூய நன்னீரை சார்ந்திருக்கின்றன. கட்டிட கட்டுமானம், பெருநகரங்கள் மற்றும் நகரப்புறங்களில் நடைபெறும் பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதி திட்டங்களுக்கு கான்கிரீட் கலவை, தளப்படுத்துதல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு தொடர்ந்து நன்னீர் பயன்படுத்தப்படுகிறது. தரவு மையங்கள் டேட்டா சென்டர்ஸ் சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்து வரும் தரவு மையங்களின் மெகா சேவையகங்களை சார்வஸ் சீரான வெப்பநிலையில் வைத்திருக்க நீர்க்குளிரூட்டும் அமைப்புகள் வாட்டர் பேஸ்ட் கூலங் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இவை எவ்வித இடைநிறுத்தமும் இன்றி 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக பெருமளவு நன்னீரை உறிஞ்சும் புதிய தொழில்நுட்பச் சவாலாக உருவெடுத்துள்ளன. தனியார் கேன் மற்றும் பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் மாநிலம் முழுவதும் இயங்கி வரும் ஆயிரக்கணக்கான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆலைகள் ரோ பிளான்ட்ஸ் நிலத்தடி நீரை வர்த்தக ரீதியாக உறிஞ்சி விற்பனை செய்கின்றன. தலைகீழ் சவ்வூடுபரவல் ரவார்ஸ் ஒஸ்மோசஸ் சுத்திகரிப்பு முறையின் போது உறிஞ்சப்படும் நீரில் சுமார் 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரையிலான நீர் கழிவுநீராக வெளியேற்றப்பட்டு வீணாகிறது. 2. சூழலியல் மற்றும் சமூக பாதிப்புகள். நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைதல் தொழிற்துறைகள் அடர்ந்துள்ள மண்டலங்களில் 1000 அடிகளுக்கும் அதிகமான ஆழத்தில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு நீர் உறிஞ்சப்படுவதால் சுற்றியுள்ள கிராமங்களின் விவசாய கிணறுகளும் குடிநீர் ஆதாரங்களும் முற்றிலும் வறண்டு போகின்றன. நன்னீர் நிலைகள் மற்றும் மண் மாசுபாடு ஜவுளி, தோல் மற்றும் இரசாயன ஆலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் நச்சுக்கழிவு நீர் அருகில் உள்ள பாலாறு, அமராவதி, நொய்யல் போன்ற ஆறுகளிலும் ஏரிகளிலும் கலப்பதால் நிலத்தடி நீர் நிரந்தரமாக நச்சாகி விவசாயத்திற்கு பயன்படாத நிலை உருவாகிறது. விவசாயிகளுடனான முரண்பாடு நன்னீர் பயன்பாட்டில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் வழங்கப்பட வேண்டிய முன்னுரிமை மறுக்கப்பட்டு தொழிற்துறைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் நீர் திருப்பி விடப்படுவது கிராமப்புறங்களில் கடும் சமூக கொந்தளிப்பையும் வாழ்வாதார இழப்பையும் ஏற்படுத்துகிறது. 3. முறைப்படுத்துவதற்கான அவசர கொள்கை நடவடிக்கைகள். தொழில்துறை வளர்ச்சியை பாதிப்புக்கு உள்ளாக்காமல் அதேவேளையில் நன்னீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் தனியார்களின் நீர் உறிஞ்சுதலை முறைப்படுத்தவும் அரசு கீழ்க்கண்ட கடுமையான சட்ட மற்றும் தொழில்நுட்ப நடைமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். பூஜ்ய கழிவுநீர் வெளியேற்றம் சீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD கட்டாயமாக்கல் ஜவுளி, தோல் மற்றும் இரசாயன ஆலைகள் பயன்பாட்டில் உள்ள நீரை 100 விழுக்காடு சுத்திகரித்து மீண்டும் தங்களின் உற்பத்தி செயல்முறைக்கே பயன்படுத்தும் ZLD தொழில் நுட்பத்தை முழுமையாக செயல்படுத்துவதை கடுமையாக கண்காணிக்க வேண்டும். தொழிற்துறைக்கு கழிவுநீர் மறுசுழற்சி ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் மாண்டேட் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் சுத்திகரிக்கப்படும் நகர்ப்புற கழிவுநீரை ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர் குழாய்கள் மூலம் தொழிற்துறை மண்டலங்கள், கட்டுமான பணிகள் மற்றும் தரவு மையங்களுக்கு விநியோகிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். இதன் மூலம் தூய்மையான நன்னீர் தொழிற்துறைகளுக்கு பயன்படுத்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்படும். தரவு மையங்களுக்கு காற்று அடிப்படையிலான குளிரூட்டல் புதிய தரவு மையங்களுக்கு அனுமதி அளிக்கும் போது நீருக்கு பதிலாக காற்று அல்லது மாற்று உறைவிப்பான்களை பயன்படுத்தும் சூழல் நட்பு குளிரூட்டும் அமைப்புகளை ஏர் கூலங் லிக்விட் அமார்ஷன் கூலங் பயன்படுத்துவதை நிபந்தனையாக்க வேண்டும். வணிக நீர் பயன்பாட்டிற்கு கட்டணம் மற்றும் டிஜிட்டல் தணிக்கை தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் கேன் குடிநீர் நிறுவனங்களுக்கு ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்கள் பொருத்துவதை கட்டாயமாக்கி அளவுக்கு அதிகமாக உறிஞ்சப்படும் நீருக்கு பல மடங்கு அதிகரிக்கும் கட்டண முறை புரோகிரசிவ் வாட்டர் டாரஃப் விதிக்கப்பட வேண்டும். ஆபத்தான மண்டலங்களில் புதிய ஆலைகளுக்கு தடை நிலத்தடி நீர்மட்டம் ஆபத்தான நிலையில் உள்ள பஞ்சாயத்து ஒன்றியங்களில் புதிய நீர் சார்ந்த தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதை முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும். முடிவுரை மாநிலத்தின் தொழிற்துறை வளர்ச்சி பொருளாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு நன்னீர் ஆதாரங்களை பாதுகாப்பது சமூகத்தின் உயிர்வாழ்விற்கு முக்கியமானது. தொழிற்துறைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இயற்கை வளங்களை வரம்பின்றி கையாள்வதைக் கட்டுப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை பயன்படுத்தும் வட்டப் பொருளாதார நிலைக்கு சார்க்யூலர் வாட்டர் எக்கானமி அவற்றை மாற்றுவதே நிலத்தடி நீரை காப்பதற்கும் வருங்கால சந்ததியினரின் குடிநீர் உரிமையை உறுதி செய்வதற்கும் உள்ள ஒரே தீர்வாகும். நிலத்தடி நீர் மட்டம் வீழ்ச்சி வணிக லாபத்திற்காக உறிஞ்சப்படும் ஆபத்தும் சிவப்பு மண்டல அச்சுறுத்தலும். மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வணிக லாபத்தை மட்டுமே குறுகிய கால நோக்கமாக கொண்டு நவீன ஆழ்துளை கிணறுகள் மூலம் எவ்வித கட்டுப்பாடுமின்றி நிலத்தடி நீர் வரம்பிற்கு மீறி உறிஞ்சப்பட்டு வருகிறது. இதன் நேரடி விளைவாக தமிழ்நாட்டின் பல பஞ்சாயத்து ஒன்றியங்கள் மற்றும் மாவட்டங்கள் நிலத்தடி நீர் மட்டத்தில் அபாயகரமான மண்டலத்திற்கு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரெட் சோன்ஸ் தள்ளப்பட்டுள்ளன. இயற்கை தனக்குள் நீரை சேமிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை விட பல மடங்கு வேகத்தில் மனிதர்கள் அதை உறிஞ்சி வெளியேற்றுவது மாநிலத்தின் நீரியல் கட்டமைப்பையே தகர்த்து வருகிறது. 1. அபாயகரமான மண்டலங்களின் ரெட் சோன்ஸ் பரிமாணமும் தீவிரமும்.
மத்திய நிலத்தடி நீர் வாரியம் CGWB மற்றும் மாநில நீர்வளத்துறையின் மதிப்பீடுகளின்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலத்தடி நீர் இயல்பாக ஊறும் அளவை ரீசார்ஜ் ரேட் விட 100%த்திற்கும் அதிகமாக உறிஞ்சப்பட்டால் அப்பகுதி ஆபத்தான மண்டலம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் என வகைப்படுத்தப்பட்டு சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்படுகிறது. 140க்கும் மேற்பட்ட ஒன்றியங்களில் நிலவும் ஆபத்து. தமிழ்நாட்டில் உள்ள 385 பஞ்சாயத்து ஒன்றியங்களில் 140க்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள் ஏற்கனவே இந்த சிவப்பு மண்டலத்திற்குள் சென்றுவிட்டன. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், பெரம்பலூர் மற்றும் சென்னையைச் சுற்றியுள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களின் பல பகுதிகள் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதிநவீன ஆழ்துளை நுட்பங்களும் ஆழமும். பாரம்பரிய கிணறுகள் 50 முதல் 100 அடி ஆழத்தில் செயல்பட்ட நிலை மாறி இன்று வர்த்தக நிறுவனங்களும் தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்களும் 1000 அடி முதல் 1500 அடிக்கும் அதிகமான ஆழம் வரை ராக் ட்ரில்லிங், கம்ப்ரசர் ரோப் ட்ரில்லிங் நுட்பங்களை பயன்படுத்தி ஆழ்துளை கிணறுகளை அமைக்கின்றனர். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆழமான நீர் அடுக்குகளை டீப் ஆக்வாஃபர்ஸ் ஒரே அடியாக வற்றச் செய்கிறது. 2. வணிக நீரிரிஞ்சலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பேரழிவுகள். வணிக லாபத்திற்காக மட்டுமே நடத்தப்படும் இந்த கட்டுப்பாடற்ற நீர்ச்சுரண்டல் அப்பகுதியின் சமூக மற்றும் இயற்கை சூழலில் மீட்க முடியாத பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது. விவசாய பொருளாதாரம் முடங்குதல். வர்த்தக ஆலைகளின் ஆழமான உறிஞ்சுதலால் அருகில் உள்ள சிறு குறு விவசாயிகளின் ஆழமற்ற பாசன கிணறுகள் முற்றிலுமாக வறண்டு போகின்றன. இதனால் பயிர்கள் காய்ந்து விவசாயிகள் கடனாளி ஆவதோடு விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் மனைகளாக மாறும் அவலம் நிகழ்கிறது. கடல்நீர் ஊடுருவல் சொல்போட இன்ட்ரூஷன். திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களின் சிவப்பு மண்டலங்களில் நிலத்தடி நன்னீர் மட்டம் கடல் மட்டத்தை விட கீழே சென்றதால் கடல் நீர் உள்நோக்கி பாய்ந்து நிலத்தடி நீர் அடுக்குகளை அடைந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் உள்ள நன்னீர் ஆதாரங்கள் என்றென்றும் பயன்படுத்த முடியாதவாறு உவர்நீராக மாறியுள்ளன. மண் அமைப்புச் சரிவு லேண்ட் சப்சைடன்ஸ். பூமிக்கு அடியில் இருக்கும் நீர் அடுக்குகள் முற்றிலும் காலியாகும்போது பூமிக்கு அடியில் காலியிடம் உருவாகி மண் தளர்ந்து நிலச்சரிவு மற்றும் கட்டிடங்களின் அஸ்திவாரங்கள் பலவீனமடைதல் போன்ற ஆபத்துகள் அதிகரிக்கும். 3. சிவப்பு மண்டலங்களை மீட்க அரசின் அவசர கொள்கை நடவடிக்கைகள். நிலத்தடி நீர்மட்டம் மேலும் வீழ்ச்சியடைவதை தடுக்கவும் சிவப்பு மண்டலங்களில் உள்ள நன்னீரை காக்கவும் அரசு கீழ்க்கண்ட அவசர நிர்வாக மற்றும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். சிவப்பு மண்டலங்களில் வணிக உறிஞ்சுதலுக்கு முற்றுப்புள்ளி ஆபத்தான மண்டலம் என கண்டறியப்பட்ட 140க்கும் மேற்பட்ட ஒன்றியங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கு முழுமையான சட்டப்பூர்வ தடை பிளாங்கட் பான் விதிக்கப்பட வேண்டும். செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டாயமாக்கல் மாண்டட்ரி ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ். சிவப்பு மண்டலங்களில் இயங்கும் பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தங்களின் வளாகத்திற்குள் பெய்யும் மழைநீரை 100 விழுக்காடு பூமிக்குள் செலுத்தும் மழைநீர் ஊடுருவல் கிணறுகளை அன்ஜெக்ஷன் வெல்ஸ் அமைப்பதை கட்டாயமாக்க வேண்டும். நிகழ்நேர டிஜிட்டல் கண்காணிப்பு கிரவுண்ட் வாட்டர் மானிட்டரிங். ஆழ்துளை கிணறுகள் மூலம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் நீர் உறிஞ்சப்படுவதை தடுக்க வணிக கிணறுகளில் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்கள் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ் பொருத்தப்பட்டு அவை மாநில நிலத்தடி நீர் அதிகாரமைப்பின் மையக் கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட வேண்டும். நீர் செறிவூட்டும் ஆற்றுப்படுகை திட்டங்கள். சிவப்பு மண்டல ஒன்றியங்கள் வழியாக ஓடும் ஆறுகள் மற்றும் ஓடைகளின் குறுக்கே தொடர்ச்சியாக தடுப்பணைகள் செக் டாம்ஸ் கசிவுநீர் குட்டைகள் மற்றும் உறை கிணறுகளை அமைத்து பூமிக்கு அடியில் நீர் மட்டத்தை உயர்த்தும் பிரத்யேக நிலத்தடி நீர் மீட்பு இயக்கத்தை கிரவுண்ட் வாட்டர் ரெஜுவனேஷன் மிஷன் அரசு முடுக்கிவிட வேண்டும். முடிவுரை. நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்கப்படக்கூடிய வளம் என்ற போதிலும் அதை இயற்கை புதுப்பிக்கும் வேகத்தை விட மனிதர்கள் உறிஞ்சும் வேகம் பன்மடங்கு அதிகமாகும்போது அது நிரந்தரமாக அழிந்துவிடும். வணிக லாபத்திற்காக ஆழ்துளை கிணறுகள் மூலம் நடத்தப்படும் இந்த கட்டுப்பாடற்ற நீர் உறிஞ்சுதலை அரசு இப்போதே இரும்புக்கரம் கொண்டு முறைப்படுத்தாவிட்டால் மாநிலத்தின் பல மாவட்டங்கள் குடிநீருக்கு கூட வழியின்றி பாலைவனமாக மாறும் பேரபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும். எஞ்சியிருக்கும் நிலத்தடி நீரை காப்பதே நமது எதிர்கால பாதுகாப்பிற்கான ஒரே வழிகளாகும். இயற்கை அழிவும் வெளியேற்றமும் கார்ப்பரேட் லாபமும் சுற்றுச்சூழல் சுமைகளும். தனியார் நிறுவனங்கள் மற்றும் வணிக அமைப்புகள் ஒரு பகுதியின் நிலத்தடி நீர் மண் மற்றும் காடுகள் போன்ற இயற்கை வளங்களை தங்களின் குறுகிய கால வர்த்தக லாபத்திற்காக சுரண்டி முடித்த பின் அதன் பேரழிவுகரமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் வாழ்வாதார இழப்புகளையும் அப்பகுதி மக்களிடமே விட்டுச் சென்று வெளியேறும் போக்கு நவீன தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வருகிறது. இயற்கை வளம் இருக்கும் வரை லாபம் ஈட்டுவதும் அது முற்றிலும் பாழடைந்த பிறகு அப்பகுதியை புறக்கணித்து வெளியேறுவதும் சுற்றுச்சூழல் நீதிக்கும் என்வாயரன்மெண்டல் ஜஸ்டிஸ் மனித உரிமைக்கும் எதிரான மிகப்பெரும் சமூக குற்றமாகும். இப்போக்கு உடனடியாக இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். 1. கார்ப்பரேட் சுரண்டல் மக்கள் வெளியேற்றம் மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாடல். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் கட்டுப்பாடற்ற தனியார்கள் லாப நோக்கத்திற்காக செயல்படுத்தும் திட்டங்கள் கிராமப்புற சூழலியலை எவ்வாறு பாழாக்கி மக்களை தங்களின் சொந்த நிலங்களிலிருந்தே வெளியேற்றுகின்றன என்பதன் கட்டமைப்பு பின்வருமாறு அமைகிறது.
வளங்களின் தீவிர உறிஞ்சல். தொழிற்சாலைகள், பேக்கேஜ்டு குடிநீர் ஆலைகள் மற்றும் சாயப்பட்டறைகள் கிராமப்புறங்களில் தடம் பதிக்கும் போது பல 100 அடிகள் ஆழத்தில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை வரம்பின்றி காலியாக்குகின்றன. நச்சுக் கழிவுகளை கொட்டுதல். உற்பத்தி முறைகளுக்கு பின் வெளியாகும் அபாயகரமான இரசாயனக் கழிவுகள், கன உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை அருகில் உள்ள நீர்நிலைகளிலும் திறந்தவெளிகளிலும் கொட்டி நிலத்தடி நீரையும் மண்ணையும் நிரந்தரமாக நச்சாக மாற்றுகின்றன. லாபத்துடன் வெளியேற்றம். அப்பகுதியின் நீர் வற்றி நிலம் நச்சாகி தொழிற்துறைக்கான பயன்பாடு குறையும் போது அல்லது சட்ட பிரச்சினைகள் எழும்போது நிறுவனங்கள் தங்களின் முதலீடுகளை திரும்பப் பெற்றுக்கொண்டு வேறு இடங்களுக்கு நகர்ந்துவிடுகின்றன. மக்களுக்கு மிஞ்சும் பேரழிவு. கார்ப்பரேட்கள் வெளியேறிய பின் பாழடைந்த நிலம், நச்சான நிலத்தடி நீர், தோல் மற்றும் புற்றுநோய் போன்ற தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ், விவசாய வாழ்வாதார இழப்பு ஆகிய சுமைகளை அப்பகுதி கிராம மக்களே தங்கள் வாழ்நாள் முழுதும் சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். 2. தமிழ்நாட்டில் நிகழும் கள யதார்த்தங்கள். மாநிலத்தின் பல்வேறு தொழில்துறை மண்டலங்களில் இந்த வளச்சுரண்டல் சுற்றுச்சூழல் சுமை மாதிரி தெளிவாக பதிவாகியுள்ளது. பாலாற்று படுகையும் தோல் பதனிடும் ஆலைகளும். வேலூர், ராணிப்பேட்டை மண்டலங்களில் பல தசாப்தங்களாக இயங்கிய தோல் பதனிடும் ஆலைகள் வெளியிட்ட குரோமியம் கலந்த கழிவுநீரால் பாலாற்றின் நிலத்தடி நீர் பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நச்சாக மாறியது. ஆலை உரிமையாளர்கள் லாபம் ஈட்டிய நிலையில் அப்பகுதி விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு கூலித் தொழிலாளர்களாக நகரங்களுக்கு புலம்பெயர்ந்தனர். நொய்யல் ஆற்றும் திருப்பூர் சாயப்பட்டறைகளும். நொய்யல் ஆற்றுப்படுகையில் கட்டுப்பாடின்றி இயங்கிய சாய ஆலைகளால் ஆறும் அதைச் சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாழாகின. நீதிமன்ற தலையீட்டிற்குப் பிறகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதிலும் ஏற்கனவே சீரழிந்த மண்வளமும் நிலத்தடி நீரும் மீட்க முடியாத நிலையை எட்டியுள்ளன. குடிநீர் ஆலைகளால் வறண்ட கிராமங்கள். திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட கிராமங்களில் இயங்கிய தனியார் கேன் குடிநீர் ஆலைகள் நிலத்தடி நீரை உறிஞ்சி முடித்த பின் அங்குள்ள குடிநீர் ஆதாரங்கள் வற்றின. இதனால் உள்ளூர் மக்கள் குடிநீருக்காக மைல் கணக்கில் அலைய வேண்டிய அவலநிலை உருவானது. 3. மாசுபடுத்துபவரே பொறுப்பேற்கும் தத்துவம், பலூடபேஸ் பிரின்சபல் மற்றும் சட்டக் கடமைகள். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் பிரிவு 21 வாழ்வுரிமை மற்றும் சர்வதேச சுற்றுச்சூழல் சட்டங்களின்படி சுத்தமான நீரும் சூழலும் குடிமக்களின் அடிப்படை உரிமையாகும். சுற்றுச்சூழல் சட்டங்களில் மாசுபடுத்துபவரே இழப்பீடு வழங்க வேண்டும், பலூடபேஸ் பிரின்சபல் மற்றும் முன்னெச்சரிக்கை தத்துவம் ப்ரொகஷனரி பிரின்சபல் ஆகியவை முதன்மையானவை. நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை உருவாக்கிவிட்டு எளிதாக வெளியேறுவதை தடுக்க அரசு கீழ்க்கண்ட கடுமையான கொள்கை மற்றும் சட்ட கட்டமைப்புகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு வைப்பு நிதி என்வாயரன்மெண்டல் ரெஸ்டரேஷன் பாண்ட் கட்டாயமாக்கல். நீர் மற்றும் இயற்கை வளங்களைச் சார்ந்து இயங்கும் பெரிய தொழிற்சாலைகள், சாயப்பட்டறைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் போதே அவற்றிடமிருந்து கணிசமான தொகையை சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு வைப்பு நிதியாக அரசு பெற வேண்டும். அந்நிறுவனம் வெளியேறும் போதோ அல்லது சட்டமீறல் செய்யும் போதோ அந்த வைப்பு நிதியை கொண்டு அப்பகுதியின் நிலத்தடி நீர் மற்றும் மண்ணைச் சீரமைக்கும் பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதியை CSR சூழலியல் மீட்பிற்கு பயன்படுத்துதல். தொழிற்சாலைகள் தங்களின் CSR corporate social responsibility நிதியை ஏனோதானோவென்று செலவிட அனுமதிக்காமல் தாங்கள் இயங்கும் பகுதியின் நிலத்தடி நீர் செறிவூட்டல், ஏரிகளை தூர்வாறுதல் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்புகளை அமைப்பதற்கு மட்டுமே 100 விழுக்காடு பயன்படுத்த வேண்டும் என்பதை சட்டப்பூர்வமாக்க வேண்டும். பெருநிறுவனங்களின் மீதான குற்றவியல் நடவடிக்கை corporate criminal liability. சுற்றுச்சூழலை நிரந்தரமாக பாழாக்கி சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டிவிட்டு வெளியேறும் நிறுவனங்களின் இயக்குநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மீது பிணையில் வர முடியாத குற்றவியல் வழக்குகளும் கிரிமினல் கேசஸ் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் பொது சொத்து தணிக்கை பப்ளிக் ரிசோர்ஸ் ஆடிட். தொழிற்சாலைகள் இயங்கும் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் நீரின் தரத்தை மாதந்தோறும் ஆய்வு செய்ய பிரத்யேக சுற்றுச்சூழல் தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். நீரின் தரம் குறையும் போதே நிறுவனத்தின் உற்பத்தியை உடனடியாக நிறுத்தி வைக்கும் அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும். முடிவுரை: இயற்கை வளங்கள் என்பது தனியார் நிறுவனங்கள் தங்களின் குறுகிய கால லாபத்திற்காக பயன்படுத்தி தூக்கி எறியும் குப்பை அல்ல. அது தலைமுறையாக மனிதர்களும் பிற உயிரினங்களும் வாழத் தேவையான இயற்கை அமைப்பாகும். தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாடற்ற நீர் மற்றும் சூழலியல் சுரண்டலை தடுத்து நிறுத்தி அவர்கள் ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு அவர்களையே முழுமையாக பொறுப்பேற்க வைப்பது அரசின் முதன்மையான வரலாற்று பொறுப்பாகும். லாபம் தனியாருக்கு, இழப்பும் நஞ்சும் மக்களுக்கு என்ற அநீதியான போக்கை மாற்றி சுற்றுச்சூழல் நீதியை நிலைநாட்டுவதே தமிழ்நாட்டின் நீடித்த நிலையான எதிர்காலத்திற்கு ஒரே வழியாகும். மாநில நீர் தணிக்கை குழு ஸ்டேட் வாட்டர் ஆடிட் பாடி தொழிற்துறை நீர் பயன்பாட்டை முறைப்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ கட்டமைப்பு.
மாநிலத்தில் இயங்கும் பெரிய தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள், தரவு மையங்கள் மற்றும் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் ஆகியவற்றின் நீர் பயன்பாட்டை கண்காணித்து, அவற்றின் கழிவுநீர் மேலாண்மையை நெறிப்படுத்த சட்டப்பூர்வ அதிகாரமிக்க மாநில நீர் தணிக்கை குழு ஸ்டேட் வாட்டர் ஆடிட் பாடி (SWOP) ஒன்றை அமைப்பது தமிழ்நாட்டின் எதிர்கால நீர் பாதுகாப்பிற்கு மிக அவசியமான கொள்கை முடிவாகும். நிதி தணிக்கை ஃபைனான்ஷியல் ஆடிட் எவ்வாறு ஒரு நிறுவனத்தின் நிதி பரிவர்த்தனைகளை வெளிப்படைத்தன்மையாக்குகிறதோ அதேபோன்று நீர் தணிக்கை வாட்டர் ஆடிட் என்பது தொழிற்சாலைகள் உறிஞ்சும் ஒவ்வொரு சொட்டு நீரின் வரவு செலவையும் அது மறுசுழற்சி செய்யப்படும் விதத்தையும் துல்லியமாக கணக்கிடும் தொழில்நுட்ப ஆய்வாகும். 1. மாநில நீர் தணிக்கை குழுவின் அமைப்பும் அதிகாரங்களும். அரசு அமைக்கும் இத்தணிக்கை குழு வெறும் ஆலோசனை அமைப்பாக இல்லாமல் சட்டப்பூர்வ தண்டனை மற்றும் ஆய்வு அதிகாரங்களை கொண்ட உயர் மட்ட அமைப்பாக செயல்பட வேண்டும். தலைமை மற்றும் உறுப்பினர்கள் நீர்வளத்துறை அதிகாரி அல்லது சுற்றுச்சூழல் நிபுணர் தலைமையில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் (TNPCB), நிலத்தடி நீர் துறை மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்த நீர் மேலாண்மை பேராசிரியர்களை உள்ளடக்கி இக்குழு அமைக்கப்பட வேண்டும். ஆய்வு அதிகாரம் ரைட் டு இன்ஸ்பெக்ட். மாநிலத்தின் எந்தவொரு பெரிய தொழிற்சாலை அல்லது வணிக வளாகத்திற்கும் முன்னறிவிப்பின்றி நேரடியாகச் சென்று ஆழ்துளை கிணறுகள், நீர்மீட்டர்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் இக்குழுவிற்கு இருக்க வேண்டும். அனுமதி மற்றும் உரிமம் புதுப்பித்தல். இக்குழு வழங்கும் ஆண்டு நீர் தணிக்கை சான்றிதழ் (ஆனுவல் வாட்டர் ஆடிட் கிளியரன்ஸ்) பெற்றால் மட்டுமே ஒரு தொழிற்சாலையின் இயங்கு உரிமையையோ consent to operate அல்லது மின் இணைப்பையோ புதுப்பிக்க முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும். 2. கட்டாய நீர் தணிக்கை அறிக்கையின் வாட்டர் ஆடிட் ரிப்போர்ட். முதன்மை அம்சங்கள். ஒவ்வொரு பெரிய தொழிற்சாலையும் ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க வேண்டிய நீர் தணிக்கை அறிக்கையில் கீழ்க்கண்ட தரவுகள் தெளிவாக இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். நீரின் ஆதாரம் மற்றும் உறிஞ்சும் அளவு. தொழிற்சாலை நாள்தோறும் நிலத்தடி நீர், ஆற்று நீர், நகராட்சி விநியோகம் அல்லது தனியார் லாரிகள் மூலம் பெறும் மொத்த நீரின் அளவு. பயன்பாட்டு வாரியான பிரிப்பு வாட்டர் பேலன்ஸ் சார்ட். உறிஞ்சப்பட்ட நீரில் எவ்வளவு உற்பத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது, எவ்வளவு குளிரூட்டும் அமைப்புகளுக்குச் சென்றது, எவ்வளவு ஊழியர்களின் பயன்பாட்டிற்குச் சென்றது என்பதற்கான துல்லிய கணக்கீடு. கழிவுநீர் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு. உற்பத்தியிலிருந்து வெளியேறிய கழிவுநீரின் அளவு, அதில் உள்ள நச்சுத்தன்மையின் அளவீடு மற்றும் அது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் (ETP) சுத்திகரிக்கப்பட்ட விதத்தின் தரம். மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டு விகிதம். சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரில் எத்தனை சதவீதம் மீண்டும் ஆலைக்குள் பயன்படுத்தப்பட்டது, ரீசைக்ளிங் இண்டெக்ஸ், மற்றும் எவ்வளவு வெளியேற்றப்பட்டது என்ற விவரம். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல். தொழிற்சாலை வளாகத்திற்குள் பெய்யும் மழைநீரில் எவ்வளவு சேமிக்கப்பட்டது, பூமிக்குள் செலுத்தப்பட்ட நீரின் அளவு எவ்வளவு என்பதற்கான சான்றுகள். 3. தணிக்கை குழுவின் முதன்மை செயல்பாடுகளும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பும். ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர் ஒருங்கிணைப்பு. தொழிற்சாலைகளின் ஆழ்துளை கிணறுகள் மற்றும் கழிவுநீர் வெளியேற்று குழாய்களில் பொருத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்களை டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ் தணிக்கை குழுவின் மையக் கட்டுப்பாட்டு அறையோடு சென்ட்ரல் சார்வ இணைய வழியில் எட் பேஸ்ட் நேரடியாக இணைக்க வேண்டும். இதன் மூலம் நிகழ்நேர தரவு (ரியல் டைம் டேட்டா) கண்காணிக்கப்படும். 3ஆம் தரப்புச் சான்றளிப்பு (தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன்). தணிக்கை அறிக்கைகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதீன நீர் தணிக்கை நிபுணர்களை சர்டிஃபைட் வாட்டர் ஆடிட்டர்ஸ் கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு சான்றிதழ் பெறச் செய்ய வேண்டும். பொது வெளிப்படைத்தன்மை பப்ளிக் டிரான்ஸ்பாரன்சி. தொழிற்சாலைகள் சமர்ப்பிக்கும் நீர் தணிக்கை அறிக்கையின் சுருக்கத்தை பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் பார்க்கும் வகையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். 4. விதிமீறல்களுக்கான தண்டனைகளும் ஊக்கத்தொகைகளும் பெனல்டிஸ் மற்றும் அன்சென்டவ்ஸ். தணிக்கை குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தவறு செய்யும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் சிறப்பாகச் செயல்படும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட வேண்டும். கடுமையான அபராதம் மற்றும் உற்பத்தி நிறுத்தம். தவறான நீர் பயன்பாட்டு தரவுகளை சமர்ப்பிக்கும் நிறுவனங்கள், சட்டவிரோதமாக நீரை உறிஞ்சும் ஆலைகள் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை வெளியேற்றும் நிறுவனங்களுக்கு பல மடங்கு நிதி அபராதமும் உடனடி மின் இணைப்பு துண்டிப்பும் விதிக்கப்பட வேண்டும். பூஜ்ய கழிவுநீர் வெளியேற்ற பாராட்டு ZLD ஸ்டார் ரேட்டிங். பயன்பாட்டு நீரை 100 விழுக்காடு மறுசுழற்சி செய்து பூஜ்ய கழிவுநீர் வெளியேற்றத்தை (ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ்) சாத்தியமாக்கும் மற்றும் நன்னீர் பயன்பாட்டை கணிசமாக குறைக்கும் தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு நட்சத்திர தகுதியும் கிரீன் ரேட்டிங் வரி சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும். முடிவுரை. தொழில்துறை வளர்ச்சியை முடக்காமல் அதேவேளையில் மாநிலத்தின் நன்னீர் ஆதாரங்களை சுரண்டலிலிருந்து பாதுகாப்பதற்கு மாநில நீர் தணிக்கை குழு ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக கருவியாக செயல்படும். தொழிற்சாலைகளின் நீர் பயன்பாட்டை தணிக்கைக்கு உட்படுத்துவதன் மூலம் ஒரு சொட்டு நீரும் வீணாகக் கூடாது என்ற இலக்கை அடைவதோடு கார்ப்பரேட் நிறுவனங்களை சுற்றுச்சூழலுக்கு பொறுப்புள்ள அமைப்புகளாக மாற்ற முடியும். இக்குழுவை உடனடியாக சட்டப்பூர்வமாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுப்பது காலத்தின் அவசியமாகும். நீர்வளம் சமூக பொதுச் சொத்தும் அரசின் தலையாய பொறுப்பும். நீர்வளம் என்பது தனிநபரின் அல்லது நிறுவனங்களின் வணிகச் சொத்து அல்ல. அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிர்காலச் சந்ததியினருக்குமான பொதுச் சொத்தாகும். பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயற்கை வளங்களை பேணி பாதுகாத்து அவற்றை பொது நன்மைக்காக பகிர்ந்தளிப்பது அரசின் முதன்மையான சட்டப்பூர்வ கடமையாகும்.
அண்டை மாநில நதிநீர் பிரச்சினைகளுக்கு இடையே தமிழ்நாட்டின் எல்லைக்குட்பட்ட நீர்வளங்களை அறிவியல் பூர்வமாக முறைப்படுத்தி தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மாநிலம் மீள முடியாத கடுமையான நீரியல் பேரழிவை எதிர்கொள்ள நேரிடும். 1. பொது அறக்கட்டளை கோட்பாடு பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின் மற்றும் நீர் உரிமை. சர்வதேச சுற்றுச்சூழல் சட்டங்கள் மற்றும் இந்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின்படி நிலத்தடி நீர் உட்பட அனைத்து நன்னீர் ஆதாரங்களும் பொது அறக்கட்டளை கோட்பாட்டின் கீழ் வருகின்றன. தனிநபர் உரிமைக்கான எல்லை ஒரு நிலத்தின் உரிமையாளருக்கு அந்த நிலத்திற்கு அடியில் இருக்கும் நீரின் மீது முழுமையான கட்டுப்பாடற்ற வணிக உரிமை கிடையாது. தன் நிலத்தில் உள்ள நீரை சொந்த தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியுமே தவிர அதை வர்த்தக ரீதியாக உறிஞ்சி விற்பனை செய்ய முடியாது. அரசின் காவலர் பங்கு அரசு என்பது இயற்கை வளங்களின் உரிமையாளரல்ல, மாறாக பொதுமக்களின் சார்பில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் ஒரு காவலர் ட்ரஸ்டி மட்டுமே. எனவே தனியார்கள் பொதுச் சொத்தான நீரை வர்த்தக பொருளாகச் சுரண்டும் போது தலையிட்டு தடுக்கும் முழு அதிகாரமும் கடமையும் அரசுக்கு உள்ளது. 2. உள்நாட்டு நீர் ஆதாரங்களை முறைப்படுத்துலின் அவசியம். அண்டை மாநிலங்களான கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திராவுடனான நதிநீர் பிணக்குகளால் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய மேற்பரப்பு நீரின் அளவு முன்னறிவிக்க முடியாததாக மாறியுள்ளது. இச்சூழலில் மாநிலத்திற்குள் இருக்கும் நீர்வளங்களைச் சரியாக மேலாண்மை செய்வது மட்டுமே ஒரே தீர்வாகும். பாரம்பரிய நீர்நிலைகள் சீரமைப்பு ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் மற்றும் ஊருணிகளின் கொள்ளளவை அதிகரித்து அவற்றின் நீர்வரத்து கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். ஆற்று படுகைகளில் செறிவூட்டல் கடலில் சென்று வீணாக கலக்கும் மழைநீரை சேமிக்க பொன்னையாறு பாலாறு காவிரி வைகை தாமிரபரணி உள்ளிட்ட அனைத்து முதன்மை ஆறுகளின் குறுக்கே தொடர்ச்சியாக தடுப்பணைகள் செக் டாம்ஸ் மற்றும் கசிவுநீர் குட்டைகளை கட்ட வேண்டும். வேளாண்மையில் நீர் சிக்கனம் மாநிலத்தின் 70 விழுக்காடு மேற்பரப்பு நீரை பயன்படுத்தும் விவசாயத்துறையில் நுண்பாசன முறைகளான சொட்டுநீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்தை 100 விழுக்காடு பரவலாக்க வேண்டும். 3. தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலை தடுப்பதற்கான அவசர வழிமுறைகள். வணிக நோக்கம் கொண்ட தனியார் குடிநீர் நிறுவனங்கள் ஆழ்துளை கிணறு லாரிகள் மற்றும் தொழிற்துறைகள் நிலத்தடி நீரை எவ்வித கட்டுப்பாடுமின்றி உறிஞ்சுவதை தடுக்க அரசு கீழ்க்கண்ட திட்டவட்டமான நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும். புதிய நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டம் தற்கால நவீன ஆழ்துளை தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப சட்டவிரோத நீர் உறிஞ்சுதலை கடுமையான குற்றமாக்கி அபராதமும் சிறைத்தண்டனையும் விதிக்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்ட சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்கள் டிஜிட்டல் வாட்டர் மீட்டர்ஸ் வணிக ரீதியாக நீரை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களுக்கும் டிஜிட்டல் மீட்டர்களை கட்டாயமாக்கி மாநில நிலத்தடி நீர் அதிகாரமைப்பின் மையச் சேவையகத்துடன் சென்ட்ரல் சார்வர் இணைத்து நிகழ்நேரத்தில் ரீல் டைம் மானிட்டரிங் கண்காணிக்க வேண்டும். சிவப்பு மண்டலங்களில் வணிக தடை நிலத்தடி நீர்மட்டம் அபாயகரமான நிலைக்கு சென்றுவிட்ட 140க்கும் மேற்பட்ட ஆபத்தான பஞ்சாயத்து ஒன்றியங்களில் புதிய வணிக ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிக்க வேண்டும். கழிவுநீர் மறுசுழற்சி கட்டாயமாக்கல் தொழிற்துறைகள் மற்றும் தரவு மையங்கள் தங்களின் தேவைகளுக்கு நன்னீரை பயன்படுத்துவதை குறைத்து நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து பெறப்படும் சுத்திகரிக்கப்பட்ட நீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். முடிவுரை நீர் பாதுகாப்பு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த தலைப்பு மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் சமூக நீதி மாநில சுயமரியாதை மற்றும் அடுத்த தலைமுறையின் உயிர்வாழ்விற்கான அடிப்படையாகும். அண்டை மாநிலங்களிடம் இருந்து பெற வேண்டிய சட்டப்பூர்வ நதிநீர் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடும் அதே வேளையில் மாநிலத்திற்குள் இருக்கும் இயற்கை வளங்களை தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலிலிருந்து பாதுகாப்பது அரசாங்கத்தின் உடனடி வரலாற்று பொறுப்பாகும். இருக்கும் நீரை காப்போம் தனியாரின் சுரண்டலை தடுப்போம் என்பதே தமிழ்நாட்டின் நீடித்த நிலையான எதிர்காலத்திற்கான ஒரே வழியாகும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் இறுதி வலியுறுத்தல். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இக்கொள்கை பரிந்துரைகளை ஆராய்ந்து மாநிலத்தின் எதிர்கால நீர்வள பாதுகாப்பிற்கான தொலைநோக்கு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என இவ்வாங் ஆய்வறிக்கை வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு சந்தித்து வரும் வரலாற்றுச் சிறப்புமிக்க நீரியல் நெருக்கடியை எதிர்கொள்ள வெறும் குறுகிய கால திட்டங்களோ அல்லது தற்காலிக நிவாரணங்களோ போதுமானவை அல்ல. மாறாக நதிநீர் உரிமைகளை பாதுகாப்பது முதல் நிலத்தடி நீர்வீழ்ச்சியை தடுப்பது வரை தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலை முறைப்படுத்துவது முதல் தொழிற்துறை நீர் பயன்பாட்டை தணிக்கைக்கு உட்படுத்துவது வரை முழுமையான கொள்கை சீர்திருத்தங்கள் உடனடியாய் தேவையாகின்றன. முதலமைச்சரின் கவனத்திற்கு முதன்மை நடவடிக்கைகளின் சுருக்கம். தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை ஆணையம் TNWMA அமைத்தல். முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இயங்கும் உயர் அதிகாரமிக்க ஆணையத்தை உருவாக்கி நீர்வள அமைப்பு ஊரக வளர்ச்சி நகராட்சி நிர்வாகம் வேளாண்மை மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒற்றைச்சாளர நீர் மேலாண்மையை நடைமுறைப்படுத்துவது. புதிய நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை அவசர சட்டம். காலாவதியான சட்டங்களுக்கு பதிலாக அதிநவீன ஆழ்துளை உறிஞ்சுதல்களை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்தை கொண்டுவருதல். வணிக ரீதியிலான நீர் சுரண்டலுக்கு கடுமையான அபராதமும் பிணையில் வர முடியாத சிறைத்தண்டனையும் உறுதி செய்தல். மாநில நீர் தணிக்கை குழு ஸ்டேட் வாட்டர் ஆடிட் பாடி நிறுவுதல்.
பெரிய தொழிற்சாலைகள் தரவு மையங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் நீர் தணிக்கை அறிக்கையை வாட்டர் ஆடிட் ரிப்போர்ட் கட்டாயமாக்கி டிஜிட்டல் மீட்டர்கள் மூலம் நிகழ்நேர கண்காணிப்பை மானிட்டரிங் அமல்படுத்துவது. ஆபத்தான சிவப்பு மண்டலங்களில் கட்டுப்பாடு. நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ள 140க்கும் மேற்பட்ட ஆபத்தான ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் பஞ்சாயத்து ஒன்றியங்களில் புதிய வணிக ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிப்பதோடு நிலத்தடி நீர் மீட்பு இயக்கத்தை முடுக்கிவிடுவது. கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் வட்ட பொருளாதாரம் சார்க்கியூலர் வாட்டர் எக்கானமி. நகர்ப்புற சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தொழில்துறை கட்டுமான பணிகள் மற்றும் குளிரூட்டும் அமைப்புகளுக்கு பயன்படுத்துவதை கட்டாயமாக்கி தூய்மையான நன்னீரை விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மட்டுமே பயன்படுவதை உறுதி செய்வது. மாநில எல்லை தாண்டிய நதிநீர் சட்டக்குழு வலுப்படுத்துதல். காவிரி வறட்சிக்கால பங்கீட்டுச் சூத்திரம் மேகதாது அணை எதிர்ப்பு முல்லைப்பெரியாறு 152 அடி உயர்வு மற்றும் பாலாறு சிறுவாணி உரிமை பாதுகாப்பிற்கு சர்வதேச நிபுணர்கள் அடங்கிய பிரத்யேக சட்ட மற்றும் தொழில்நுட்பக் குழுவை அமைப்பது. முடிவுரை. தண்ணீர் என்பது வெறும் பயன்பாட்டு பொருள் அல்ல. அது தமிழ்நாட்டின் சமூக நீதி மாநில சுயமரியாதை மற்றும் எதிர்கால சந்ததியினரின் உயிர்வாழ்விற்கான அடிப்படையாகும். இயற்கை அளித்த கொடையையும் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தையும் தனியார்களின் லாப நோக்கத்திற்காகச் சுரண்ட அனுமதிப்பது எதிர்காலத்திற்கு செய்யும் வரலாற்று தவறாகிவிடும். இப்போதே துணிச்சலான சட்ட மற்றும் நிர்வாக முடிவுகளை எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டை நீர் பற்றாக்குறை மாநிலத்திலிருந்து நீர் உபரி மற்றும் நீடித்த பாதுகாப்பு மாநிலமாக மாற்ற முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கொள்கை பரிந்துரைகளின் அவசியத்தை உணர்ந்து உரிய அவசர சட்டங்களையும் திட்டங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி எதிர்கால தமிழகத்தின் நீர் பாதுகாப்பை உறுதி செய்வார் என இவ்வாய்வறிக்கை பெரிதும் நம்புகிறது. தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பாதுகாக்கவும் தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலை தடுத்து முறைப்படுத்தவும் முதலமைச்சருக்கோ அல்லது கொள்கை முடிவெடுப்பவர்களுக்கோ சமர்ப்பிக்கும் வடிவில் தயாரிக்கப்பட்ட முக்கிய கொள்கை பரிந்துரைகள் பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் பின்வருமாறு. தமிழ்நாட்டின் நீர்வள பாதுகாப்பு மற்றும் தனியாரி கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டல் முறைப்படுத்தல் கொள்கை பரிந்துரைகள். 1. சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பு சீர்திருத்தங்கள். தமிழ்நாடு நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை அவசர சட்டம். காலாவதியான சட்டங்களை மாற்றுதல். தற்போதைய தொழில்நுட்ப அதிநவீன ஆழ்துளை உறிஞ்சுதல்களை கட்டுப்படுத்த போதிய சரத்துகள் இல்லாத பழைய சட்டங்களுக்கு பதிலாக புதிய வலுவான அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும். கடுமையான குற்றவியல் தண்டனைகள். அனுமதியின்றி வர்த்தக ரீதியாக நிலத்தடி நீரை உறிஞ்சுதல். விவசாய நீரை பெற ஒதுக்கப்பட்ட மின்சாரத்தை பயன்படுத்தி வணிக ரீதியில் தண்ணீர் விற்றல் ஆகியவற்றை பிணையில் வர முடியாத குற்றங்களாக்கி அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்க வேண்டும். தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை ஆணையம் TNWME உருவாக்கம். நீர்வள அமைப்பு WRD ஊரக வளர்ச்சி நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் TNPCB மற்றும் விவசாயத்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இயங்கும் உயர் அதிகாரமிக்க ஒற்றைச்சாளர ஆணையத்தை அமைக்க வேண்டும். 2. தனியார்களின் நீர் சுரண்டலை கட்டுப்படுத்தும் நுட்பங்கள். கட்டாய டிஜிட்டல் நீர்மீட்டர்கள் மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு மானிட்டரிங். ஸ்மார்ட் மீட்டர்கள் பேக்கேஜ்டு குடிநீர் ஆலைகள் தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் வணிக வளாகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் ஆழ்துளை கிணறுகளில் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்கள் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ் பொருத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். மைய கட்டுப்பாட்டு அறை இம்மீட்டர்களை நிலத்தடி நீர் ஆணையத்தின் மைய சேவையகத்துடன் சென்ட்ரல் சார்வர் இணைத்து நாள்தோறும் உறிஞ்சப்படும் நீரின் அளவை கணினி வழியே நிகழ்நேரத்தில் கண்காணிக்க வேண்டும். மண்டல வாரியான கட்டுப்பாடுகள் மற்றும் சிவப்பு மண்டல தடை. ஆபத்தான மண்டலங்களில் தடை. நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ள 140க்கும் மேற்பட்ட ஆபத்தான ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரெட் சோன்ஸ் பஞ்சாயத்து ஒன்றியங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். ஆழக்கட்டுப்பாடு. நிலத்தடி நீர் எடுப்பதற்கான அதிகபட்ச ஆழ வரம்பை மண்டல வாரியாக தீர்மானித்து ஆழ்துளை கிணறு அமைக்கும் எந்திரங்களுக்கு பதிவுச் சான்றிதழை கட்டாயமாக்க வேண்டும். 3. தொழிற்துறை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான நீர் விதிமுறைகள். மாநில நீர் தணிக்கை குழு ஸ்டேட் வாட்டர் ஆடிட் பாடி நிறுவுதல். அனைத்து பெரிய தொழிற்சாலைகள் தரவு மையங்கள் டேட்டா சென்டர்ஸ் கட்டிட கட்டுமான அமைப்புகள் மற்றும் குளிர்பான ஆலைகள் ஆண்டுதோறும் தங்களின் நீர் வரவு செலவு குறித்த நீர் தணிக்கை அறிக்கையை வாட்டர் ஆடிட் ரிப்போர்ட் சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். தணிக்கை சான்றிதழ் சமர்ப்பித்தால் மட்டுமே ஆலைகளுக்கான இயக்க உரிமம் consent to operate புதுப்பிக்கப்பட வேண்டும். கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் வட்ட பொருளாதார சட்டம் சார்க்கியூலர் வாட்டர் எக்கானமி. கழிவுநீர் மறுபயன்பாட்டு ஆணை நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் சுத்திகரிக்கப்படும் கழிவுநீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தொழிற்சாலைகள் தரவு மையங்களின் குளிரூட்டும் அமைப்புகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். பூஜ்ய கழிவுநீர் வெளியேற்றம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD ஜவுளி தோல் பதனிடுதல் மற்றும் இரசாயன ஆலைகள் தங்களின் கழிவுநீரை 100 விழுக்காடு சுத்திகரித்து மீண்டும் தங்களின் உற்பத்தி செயல்முறைக்கே பயன்படுத்தும் ZLD அமைப்பை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். 4. இயற்கை நீர் ஆதாரங்கள் சீரமைப்பு மற்றும் சமூக நீர் பாதுகாப்பு. பொது அறக்கட்டளை கோட்பாட்டை பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின் நிலைநாட்டுதல்.
நிலத்தடி நீர் என்பது நிலத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சொந்தமான தனிநபர் சொத்து அல்ல. அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வருங்கால சந்ததிக்குமான பொதுச் சொத்து என்பதை சட்டப்பூர்வமாக அறிவித்து வணிக ரீதியிலான சுரண்டலை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆற்றுப்படுகை மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு. தடுப்பணைகள் இயக்கம். செக் டாம் மிஷன். பாலாறு, பொன்னையாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட அனைத்து முதன்மை ஆறுகளின் குறுக்கே குறிப்பிட்ட இடைவெளிகளில் தடுப்பணைகள் மற்றும் உறைக்கிணறுகளை அமைத்து கடலில் வீணாக கலக்கும் மழைநீரை நிலத்திற்குள் இறக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு அகற்றம். ஏரிகள், கண்மாய்கள், ஊருணிகள் மற்றும் நீர்வரத்து கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தயவுதாட்சணியமின்றி அகற்றி தூர்வாரி பராமரிக்க வேண்டும். முடிவுரை. இக்கொள்கை பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு அவசர சட்டங்களையும் திட்டங்களையும் வகுப்பதன் மூலம் தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர்ச் சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு தமிழ்நாட்டின் எஞ்சிய நீர் ஆதாரங்களை பேணி பாதுகாத்து எதிர்கால சந்ததியினரின் குடிநீர் உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்ய முடியும். தமிழ்நாட்டின் நீர்வள பாதுகாப்பு மற்றும் தனியார்களின் நீர்ச் சுரண்டலை தடுப்பதற்கான முழுமையான கொள்கை ஆய்வு அறிக்கை டீப் ரீசார்ச் பாலிசி ரிப்போர்ட். சமர்ப்பணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும். பொருள். தமிழ்நாட்டின் எல்லைக்குட்பட்ட நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல், கட்டுப்பாடற்ற தனியார்களின் வணிக ரீதியிலான நீர்ச் சுரண்டலை தடுத்தல், நிலத்தடி நீர்வீழ்ச்சியை தடுத்தல் மற்றும் நீடித்த நிலையான நீர் மேலாண்மைக்கான விரிவான சட்ட, நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப கொள்கை பரிந்துரைகள். 1. ஆய்வறிக்கை அறிமுகம் மற்றும் பின்னணி. எக்ஸிகியூட்டிவ் சமரி மற்றும் கான்டெக்ஸ்ட். தமிழ்நாடு தன் வரலாற்றிலேயே சந்திக்காத அளவிற்கு மிக கடுமையான நீரியல் நெருக்கடியின் ஹைட்ரலஜிக்கல் கிரைசஸ் முனையில் நின்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் புவியியல் ரீதியான மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு ஆகியவை அவற்றின் உச்சபட்ச வரம்பை எட்டிவிட்டன. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 95%த்திற்கும் அதிகமான மேற்பரப்பு நீரும் 80%த்திற்கும் அதிகமான நிலத்தடி நீரும் ஏற்கனவே முழுமையாக பயன்படுத்தப்பட்டு விட்டன. இந்திய அளவில் தலா நீர் கிடைப்பளவில் தமிழ்நாடு மிக குறைந்த இடத்தில் உள்ளது. தேசிய அளவில் ஒரு நபருக்கான ஆண்டு நீர் கிடைப்பளவு சுமார் 1486 கனமீட்டராக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அது வெறும் 750 முதல் 800 கனமீட்டராக மட்டுமே உள்ளது. சர்வதேச அளவுகோல்களின்படி ஃபல்கென்மார்க் இண்டிகேட்டர் ஒரு பகுதியின் தலா நீர் கிடைப்பளவு 1000 கனமீட்டருக்கு கீழ் குறைந்தால் அது கடுமையான நீர் பற்றாக்குறை மண்டலம் சவீர் வாட்டர் ஸ்கேர்சிட்டி சோன் என வகைப்படுத்தப்படும். மாறிவரும் காலநிலை மாற்றம், ஒழுங்குபடுத்தப்படாத தனியார்களின் நீர் வணிகம் மற்றும் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பங்கீட்டுச் சிக்கல்கள் ஆகியவை இணைந்து தமிழ்நாட்டை ஒரு நீர் ஆபத்து மண்டலமாக மாற்றியுள்ளன. இச்சூழலில் அரசானது எஞ்சியுள்ள நீர் ஆதாரங்களை காப்பதற்கும் தனியார்களின் நீர்ச் சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கும் துணிச்சலான சட்ட மற்றும் கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். 2. தனியார்களின் நீர்ச் சுரண்டல், தற்போதைய நிலவரமும் அச்சுறுத்தல்களும். 2.1 நன்னீர் ஆதாரங்களின் வணிகமயமாக்கல். வாட்டர் காமோடிஃபிகேஷன். இயற்கை மனிதகுலத்திற்கும் ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் இலவசமாக வழங்கிய பொதுச் சொத்தான தண்ணீர் இன்று ஒரு சில தனியார்களின் லாப நோக்கத்திற்காக விற்பனைப் பொருளாக மாற்றப்பட்டு வருகிறது. பெருநகரங்களைச் சூழ்ந்துள்ள கிராமங்களிலும் ஆற்றுப்படுகைகளை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களிலும் வர்த்தக நோக்கம் கொண்ட தனியார் நிறுவனங்கள் 1000 முதல் 1500 அடிக்கும் அதிகமான ஆழத்தில் அதிநவீன ஆழ்துளை கிணறுகளை அமைத்து வருகின்றன. நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீர் எவ்வித சுத்திகரிப்பு அல்லது செறிவூட்டல் முன்னெடுப்புகளும் இன்றி உறிஞ்சப்பட்டு பிளாஸ்டிக் பாட்டில்களிலும் தண்ணீர் லாரிகளிலும் அடைக்கப்பட்டு வணிகப் பொருளாக விற்பனை செய்யப்படுகிறது. 2.2 தொழிற்துறை மற்றும் வர்த்தக நீர் பயன்பாட்டு அழுத்தம். ஜவுளி மற்றும் தோல் பதனிடுதல். திருப்பூர், ஈரோடு, கரூர், வேலூர், ராணிப்பேட்டை மண்டலங்களில் இயங்கும் ஆலைகள் பில்லியன் கணக்கான லிட்டர் நன்னீரை பயன்படுத்துவதுடன் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை வெளியேற்றி நிலத்தடி நீரை நச்சாக மாற்றுகின்றன. தரவு மையங்கள். டேட்டா சென்டார்ஸ். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் வேகமாக பெருகி வரும் தரவு மையங்களின் மெகா சேவையகங்களை குளிரூட்ட நீரை அடிப்படையாக கொண்ட அமைப்புகள். வாட்டர் கூலங் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக பெருமளவு நன்னீரை உறிஞ்சுகின்றன. தனியார் குடிநீர் ஆலைகள். ரோ பிளான்ட்ஸ். தலைகீழ் சவ்வூடுபரவல் ரவார்ஸ் ஓஸ்மோசஸ் சுத்திகரிப்பு முறையின் போது உறிஞ்சப்படும் நீரில் சுமார் 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரையிலான நீர் கழிவுநீராக வெளியேற்றப்பட்டு வீணாகிறது. 2.3 நிலத்தடி நீர்வீழ்ச்சி மற்றும் சிவப்பு மண்டலங்கள். ரெட் சோன்ஸ். மாநிலத்தில் உள்ள 385 பஞ்சாயத்து ஒன்றியங்களில் 140க்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள் ஆபத்தான மண்டலங்களாக ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரெட் சோன்ஸ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு நிலத்தடி நீர் இயல்பாக ஊறும் அளவை விட 100%த்திற்கும் அதிகமாக உறிஞ்சப்படுகிறது. கடல்நீர் ஊடுருவல். சொல்போட இன்ட்ரூஷன். திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடல் மட்டத்திற்கு கீழ் சென்றதால் கடல்நீர் நிலத்தடி நன்னீர் அடுக்குகளுக்குள் ஆக்வாஃபஸ் 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை ஊடுருவி நிலத்தடி நீரை என்றென்றும் பயன்படுத்த முடியாதவாறு உவர்நீராக மாற்றியுள்ளது. 3. அரசிற்கான விரிவான கொள்கை பரிந்துரைகள். கோ பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ். தனியார்களின் நீர் சுரண்டலை தடுத்து நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய கொள்கை பரிந்துரைகள் பின்வருமாறு பிரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுகின்றன.
3.1 சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பு சீர்திருத்தங்கள். தமிழ்நாடு நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை புதிய அவசர சட்டம். 1987ஆம் ஆண்டின் பழைய சட்டங்களுக்கு பதிலாக அதிநவீன ஆழ்துளை உறிஞ்சுதல்களை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அனுமதியின்றி வணிக ரீதியாக நிலத்தடி நீரை உறிஞ்சுதல் மற்றும் விவசாய மின்சாரத்தை பயன்படுத்தி வணிக நீரேற்றம் செய்வதை பிணையில் வர முடியாத குற்றமாக்கி கடுமையான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை ஆணையம் TNWMA உருவாக்கம். நீர்வள அமைப்பு WRD ஊரக வளர்ச்சி நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் TNPCB மற்றும் விவசாயத்துறை ஆகிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இயங்கும் உயர் அதிகாரமிக்க ஒற்றைச்சாளர ஆணையத்தை அமைக்க வேண்டும். பொது அறக்கட்டளை கோட்பாட்டை பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின் சட்டப்பூர்வமாக்கல். நிலத்தடி நீர் என்பது நிலத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சொந்தமான தனிநபர் சொத்து அல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வருங்கால சந்ததிக்குமான பொதுச் சொத்து என்பதை சட்டப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். 3.2 தனியார்களின் நீர்ச் சுரண்டலை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்ப நடைமுறைகள். கட்டாய ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்கள் மானிட்டரிங். பேக்கேஜ்டு குடிநீர் ஆலைகள் தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் வணிக வளாகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் ஆழ்துளை கிணறுகளில் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ் பொருத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். இக்கருவிகளை நீர்வள ஆணையத்தின் மையச் சேவையகத்துடன் சென்ட்ரல் சார்வர் இணைத்து உறிஞ்சப்படும் நீரின் அளவை நிகழ்நேரத்தில் ரியல் டைம் டிராக்கிங் கணினி வழியே கண்காணிக்க வேண்டும். சிவப்பு மண்டலங்களில் ரெட் சோன்ஸ் வணிக நீர் உறிஞ்சுதலுக்கு முழுமையான தடை. நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ள 140க்கும் மேற்பட்ட ஆபத்தான பஞ்சாயத்து ஒன்றியங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான சட்டப்பூர்வ தடை பிளாங்கட் பான் விதிக்கப்பட வேண்டும். ஆழ்துளை கிணறு எந்திரங்களுக்கு பதிவுச் சான்றிதழ் கட்டாயம். மாநிலத்தில் இயங்கும் அனைத்து ஆழ்துளை கிணறு தோண்டும் எந்திரங்களுக்கும் ரீக் வெஹிக்கல்ஸ் GPS கண்காணிப்பும் பிரத்யேக பதிவும் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அனுமதியற்ற ஆழத்தில் கிணறு தோண்டுபவர்களின் எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். 3.3 தொழிற்துறை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான ஒழுங்குமுறைகள். மாநில நீர் தணிக்கை குழு ஸ்டேட் வாட்டர் ஆடிட் பாடி நிறுவுதல். அனைத்து பெரிய தொழிற்சாலைகள் தரவு மையங்கள் டேட்டா சென்டர்ஸ் கட்டிட கட்டுமான அமைப்புகள் மற்றும் குளிர்பான ஆலைகள் ஆண்டுதோறும் தங்களின் நீர் வரவு செலவு குறித்த நீர் தணிக்கை அறிக்கையை வாட்டர் ஆடிட் ரிப்போர்ட் சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நீர் தணிக்கை குழுவின் சான்றிதழ் சமர்ப்பித்தால் மட்டுமே ஆலைகளுக்கான இயக்க உரிமம் கான்சென்ட் டு ஆபரேட் புதுப்பிக்கப்பட வேண்டும். பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்றம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD மற்றும் வட்ட பொருளாதாரம். ஜவுளி தோல் பதனிடுதல் மற்றும் இரசாயன ஆலைகள் தங்களின் கழிவுநீரை 100 விழுக்காடு சுத்திகரித்து மீண்டும் தங்களின் உற்பத்தி செயல்முறைக்கே பயன்படுத்தும் ZLD அமைப்பை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் சுத்திகரிக்கப்படும் கழிவுநீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தொழிற்சாலைகள் தரவு மையங்களின் குளிரூட்டும் அமைப்புகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு வைப்பு நிதி என்வாயரன்மெண்டல் ரெஸ்டரேஷன் பொண்ட். வணிக ஆலைகளுக்கு அனுமதி அளிக்கும் போதே அவற்றிடமிருந்து கணிசமான தொகையை வைப்பு நிதியாக பெற வேண்டும். அந்நிறுவனம் சுற்றுச்சூழலை மாசடையச் செய்தால் அல்லது வெளியேறினால் அந்த நிதியை கொண்டு அப்பகுதியின் நிலத்தடி நீர் மற்றும் மண்ணைச் சீரமைக்கும் பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். 3.4 இயற்கை நீர் ஆதாரங்கள் சீரமைப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு. தடுப்பணைகள் இயக்கம் செக் டாம் மிஷன். பாலாறு பொன்னையாறு காவிரி வைகை தாமிரபரணி உள்ளிட்ட அனைத்து முதன்மை ஆறுகளின் குறுக்கே குறிப்பிட்ட இடைவெளிகளில் தடுப்பணைகள் மற்றும் உறைக்கிணறுகளை அமைத்து கடலில் வீணாக கலக்கும் மழைநீரை நிலத்திற்குள் இறக்க வேண்டும். பாரம்பரிய நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றம். ஏரிகள் கண்மாய்கள் ஊருணிகள் மற்றும் நீர்வரத்து கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தயவுதாட்சணியமின்றி அகற்றி அறிவியல் பூர்வமாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும். விவசாயத்தில் துல்லிய நீர் மேலாண்மை பிரசிஷன் இரிகேஷன். மாநிலத்தின் 70% நீரை பயன்படுத்தும் விவசாயத்துறையில் நுண்பாசன முறைகளான சொட்டுநீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு 100 விழுக்காடு மானியத்தை முழுமையாகச் சென்றடைய செய்ய வேண்டும். குறைந்த நீர் தேவைப்படும் சிறுதானிய சாகுபடியை ஏக்கர் நீர் மானியம் வழங்கி ஊக்குவிக்க வேண்டும். 4. கொள்கை செயல்பாட்டு சாலை வரைபடம் இம்ப்ளிமெண்டேஷன் ரோட்மாப். இக்கொள்கை பரிந்துரைகளை அரசு கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கான காலவரிசை. தமிழ்நாட்டின் எதிர்கால நீர்வள பாதுகாப்பு கொள்கை செயல்பாட்டு சாலை வரைபடமும் நடைமுறை பாதையும். மாநிலத்தின் இயற்கை நன்னீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் தனியார்களின் கட்டுப்பாடற்ற வணிக நீர் சுரண்டலை தடுத்து நிறுத்தவும் வகுக்கப்பட்ட கொள்கை பரிந்துரைகளை வெற்றிகரமாக அமல்படுத்துவதற்கு தெளிவான காலக்கெடுவுடன் கூடிய செயல்பாட்டு சாலை வரைபடம் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ரோட்மாப் அவசியமாகிறது. வெறும் கொள்கை முடிவுகளாக மட்டும் இல்லாமல் அவற்றை நடைமுறை சாத்தியமுள்ள திட்டங்களாக மாற்றுவதற்கு அரசு 3 கட்டங்களாக பிரித்துச் செயல்பட வேண்டும். 1. கட்டம் 1 உடனடி நடவடிக்கைகள் 0 முதல் 6 வரை மாதங்கள். அவசர காலச்சூழலை கருத்தில் கொண்டு முதல் 6 மாதங்களுக்குள் சட்டப்பூர்வமான வலுவான அடித்தளத்தையும் நிர்வாக கட்டமைப்பையும் அரசு உருவாக்க வேண்டும்.
தமிழ்நாடு நிலத்தடி நீர் பாதுகாப்பு அவசர சட்டம் இயற்றுதல். நவீன ஆழ்துளை உறிஞ்சுதல்கள், அனுமதியற்ற வணிக நீர் விற்பனை மற்றும் விவசாய மின்சாரத்தை தவறாக பயன்படுத்தி நீரேற்றம் செய்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த புதிய அவசர சட்டத்தை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும். இதில் விதிமீறல்களுக்கு பிணையில் வர முடியாத சிறை தண்டனையும் கடுமையான அபராதமும் இடம்பெற வேண்டும். சிவப்பு மண்டலங்களில் புதிய வணிக ஆழ்துளை கிணறுகளுக்கு முழுமையான தடை. நிலத்தடி நீர்மட்டம் அபாயகரமான நிலைக்குச் சென்றுவிட்ட 140க்கும் மேற்பட்ட ஆபத்தான பஞ்சாயத்து ஒன்றியங்களில் புதிய வணிக ரீதியிலான ஆழ்துளை கிணறுகள் அமைக்க உடனடி தடை விதிக்கப்பட வேண்டும். மாநில நீர் தணிக்கை குழு ஸ்வாப் அமைத்தல். பெருந்தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள் மற்றும் தரவு மையங்களின் நீர் பயன்பாட்டை கண்காணித்து ஆண்டுதோறும் நீர் தணிக்கையை செய்வதற்கான சட்டப்பூர்வ அமைப்பை தொழில்நுட்ப நிபுணர்களுடன் உடனடியாக உருவாக்க வேண்டும். 2. கட்டம் 2 நடுத்தர கால நடவடிக்கைகள் 6 முதல் 18 வரை மாதங்கள். சட்டங்கள் இயற்றப்பட்டதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகளை அடுத்த கட்டமாக தொடங்க வேண்டும். ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர்மீட்டர்கள் பொருத்துதல். வணிக ரீதியாக நீரை பயன்படுத்தும் அனைத்து ஆலைகள், தனியார் லாரிகள் மற்றும் நிறுவனங்களின் ஆழ்துளை கிணறுகளில் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்களை கட்டாயமாக்கி அவற்றை மையச் சேவையகத்துடன் சென்ட்ரல் சார்வ இணைத்து நிகழ்நேரத்தில் கண்காணிக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் மறுபயன்பாடு அமலாக்கம். நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் சுத்திகரிக்கப்படும் கழிவுநீரை ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் தொழிற்சாலைகள், கட்டுமான பணிகள் மற்றும் தரவு மையங்களின் குளிரூட்டும் அமைப்புகளுக்கு பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவதன் மூலம் நன்னீர் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். தடுப்பணைகள் இயக்கம் தொடக்கம். பாலாறு, பொன்னையாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முதன்மை ஆறுகளின் குறுக்கே குறிப்பிட்ட இடைவெளிகளில் தடுப்பணைகள் கட்டும் திட்டத்தை தீவிரப்படுத்தி கடலில் வீணாக கலக்கும் மழைநீரை நிலத்திற்குள் செறிவூட்ட வேண்டும். 3. கட்டம் 3 நீண்டகால தொலைநோக்கு திட்டங்கள் 18 முதல் 36 வரை மாதங்கள். மாநிலத்தை முழுமையான நீர் உபரி மற்றும் நீடித்த நிலையான பாதுகாப்பு மண்டலமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு இலக்குகளை 3ஆம் ஆண்டில் எட்ட வேண்டும். விவசாயத்தில் நுண்பாசனம் மற்றும் பயிர்முறை மாற்றம். மாநிலத்தின் அதிக அளவிலான நீரை பயன்படுத்தும் விவசாயத்துறையில் 100 விழுக்காடு பரப்பில் சொட்டுநீர் மற்றும் தெளிப்புநீர் பாசனத்தை கொண்டு வருவதுடன் குறைந்த நீர் தேவைப்படும் சிறுதானியங்கள் மற்றும் மாற்றுப் பயிர் சாகுபடியை ஊக்கப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை ஆணையத்தின் முழுமையான டிஜிட்டல் தணிக்கை. நிலத்தடி நீர் மற்றும் மேற்பரப்பு நீர் இருப்பு முழுவதையும் செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் இணைய வழி மீட்டர்கள் மூலம் ஒருங்கிணைத்து முழுமையான வெளிப்படையான நீர் வரவு செலவு கணக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். கடல்நீர் ஊடுருவல் தடுப்புச் சுவர்கள் அமைப்பு. கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நன்னீர் அடுக்குகளுக்குள் கடல்நீர் ஊடுருவுவதை தடுக்க நிலத்தடி தடுப்புச் சுவர்கள் சப் சோர்ஃபாய் பாரியஸ் மற்றும் செறிவூட்டு கிணறுகளை அமைக்கும் பணிகளை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். முடிவுரை. இம்மூன்று கட்டச்சாலை வரைபடத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்துவதன் மூலம் தனியார்களின் நீர் சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை எதிர்கால சந்ததியினருக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாத்து வழங்க முடியும். தண்ணீர் என்பது வெறும் வணிகப் பொருள் அல்ல, அது தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாநில சுயமரியாதை மற்றும் எதிர்கால சந்ததியினரின் உயிர்வாழ்விற்கான அடிப்படையாகும். அண்டை மாநில நதிநீர் பிரச்சினைகளுக்கு இடையே நம்மிடம் உள்ள உள்நாட்டு நீர் ஆதாரங்களை முறைப்படுத்தி தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு கடுமையான நீர் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அரசும் இக்கொள்கை பரிந்துரைகளை ஆராய்ந்து அவசர சட்டங்களையும் திட்டங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுவதன் மூலம் தமிழ்நாட்டின் எஞ்சிய நீர் ஆதாரங்களை பேணி பாதுகாத்து எதிர்கால சந்ததியினரின் குடிநீர் உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்ய முடியும்.